அத்தியாயம் 1. கதையின் முதல் வாக்கியத்திலேயே வந்துவிட்ட பரத் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். டைப்ரைட்டரில் ரிப்பன் மாற்றிக் கொண்டிருந்த மாதவி நிமிர்ந்து குட் மார்னிங் சார் என்றாள். வெரி குட் மார்னிங் மாதவி என்றவன் அவள் கூந்தலின் மாற்றத்தை பார்த்து வியந்தான். நுனி வரைக்கும் ஒற்றை பின்னுகிற மாதவி பாதி கூந்தலை வெட்டி வீசி குதிரை வாளாக்கி முன்மண்டையில் ஸ்டைல் கட் செய்து, அட இது மாதவிதானா? மாதவி, இது என்ன அலங்கோலம் சார்? நீங்கள் தானே ஸ்டைலாக உன்னை மாற்றிக்கொன்னு சொன்னீங்க. அதுக்கான செலவெல்லாம் நிர்வாகம் ஏற்றுக்கொன்னு கூட சொன்னீங்களே சார். நேற்று பியூட்டி பார்லர் போய் இப்படி வெட்டிக்கிட்டேன், அலங்கோலம்னு சொல்லிட்டீங்களே சார். சச்சா, பிரமாதங்கிறத தான் அப்படி சொன்னேன். இப்படியெல்லாம் செஞ்சால் நீ கொஞ்சம் அழகாக கூட தெரிவேன்னு நான் நினச்சதே இல்லை மாதவி. வெரி குட். உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்? அவர் பெங்களூரில் தங்கியிருக்கார் சார். இன்னும் 30 நாளைக்கு அவரோட சர்க்கஸ் கம்பெனி அங்கே இருக்குது. அப்புறம் மெட்ராஸில் 4 மாதம் கேம்ப் போடுறாங்க. எல்லாம் சரி, இதெல்லாம் செஞ்சுட்டு ₹4 காசளவுக்கு குங்குமம் போட்டு வச்சுருக்க பாரு, இதுதான் உறுத்துது. வேறு என்ன சார் பண்ணுறது? கல்யாணமான பொண்ணுங்க குங்குமம் போட்டு தான் வைக்கணும்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஓரமாக சொல்லிகிட்டே இருக்கட்டும் மாதவி. நீ பாதி மாறிட்டு மீதி மாற மாட்டான்னா எப்படி? இட்லியை குலோப் ஜாமுன் ஜீரா தொட்டுக்கிட்டு சாப்பிட முடியுமா? அதுக்கு ஒரு காம்பினேஷன் இல்லையா? டிசைனாக எவ்வளவு ஸ்டிக்கர் போட்டிருக்கு, அதை வச்சுக்கோ. லிப்ஸ்டிக்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை யூஸ் பண்ணு. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் தைச்சி போடு. புடவையை எந்த இடத்துல எப்படி கட்டணும்னு ஒரு லேடிஸ் காலேஜ் வாசலில் நின்று கவனி. உன் பக்கத்தில் வந்தால் பெருமாள் கோயில் தீர்த்த வாசனை வருது. வீட்டில் கொண்டாந்து ரூபாய்க்கு 2 பாட்டில்னு விற்கிற இந்த மாதிரி மட்டமான சென்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பிளாக் கலர் ப்ரா யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லலையே என்று சுசீலாவின் குரல் வர திரும்பினான். ஜீன்ஸ் பேண்ட் மேல் கிரீம் நீர கை வைத்த பனியனை இன் செய்திருந்தாள். ஃபிசிக்கல் இன்ஃப்ளேஷன்ஸ் என்று சிவப்பு எழுத்துக்கள், கடுகளவு பொட்டு, பிங்க் நிற லிப்ஸ்டிக், ஒரு கிளி கொஞ்சம் உட்கார்ந்து ஊஞ்சலாடலாம் போல பிளாஸ்டிக்கில் பெரிய காது வளையங்கள், ஷாம்பு போட்ட கூந்தல் உதிரியாய் தொங்கி அவள் தலையசைப்புக்கு தக்கபடி அசைந்தன. எஸ், அது விட்டு போச்சு மாதவி. நீ நாயுடுகால் போய் ஷடப் உள்ள போங்க பரத். வெடித்த சுசிலா, மாதவி உனக்கு விவஸ்தை இல்லை, அவர் தான் சொன்னாருன்னு போய் இப்படி கண்டராதியாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருக்கியே. பரத் சார் தான் ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணினார் மேடம். ஹேர் ஸ்டைல் மாற்றலைன்னா வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்னார் மேடம். சுசிலா கோபமாக திரும்பி பார்க்க, பரத் சரி காலையில் என்ன வெட்டி பேச்சு? நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது, நீ வேலையை பாருமா என்று நழுவி தனது தனி அறைக்குள் வந்தான். ஸ்டூல் போட்டு ஏறி சுவாமி படத்திற்கு பூச்சரம் போட்டு கொண்டு இருந்தான் நவி. இருங்க சார், ஃபேன் போட்டாதீங்க என்று பதறினான். ஃபேன் சுவிட்ச் போட போன பரத் சட்டென்று கையை எடுத்துக்கொண்டு, ஏண்டா பயமுறுத்துற? இதெல்லாம் காலையில் வந்ததுமே செய்கிறதுக்கு என்ன என்றான். ஸ்டூலில் இருந்து இறங்கி ஏசி சுவிட்சை போட்ட பரத், வந்தது தான் சார் செய்கிறேன் என்றான். பரத் தன் ரிஸ்ட் வாட்சில் மணி பார்த்து, ஏண்டா ராஸ்கல், 10:30 ஆகுது, இப்போ தான் வந்தியா? உன்னை காலையில் 9 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. கோச்சிக்காதீங்க சார், ஒரு சின்ன பொறுப்பு கொஞ்ச நாளாக சேர்ந்துருச்சு. பரத் நிழல் நாற்காலியில் வந்து, என்ன அது? நம்ம மேனகாலில் அதுக்கு 9:30 மணிக்கு பஸ்ஸு. வீட்டை விட்டு 9 மணிக்கு புறப்படுது. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளே 4-5 ரவுடி பசங்க தினம் ஃபாலோ பண்ணி வம்பு பண்ணுறானுங்க. அவள் பஸ் ஏறி போனதும் தான் திரும்புகிறாங்க. நான் கூட துணையாக போனால் ஒரு வாலாட்டுறது இல்லை. மேனகா பஸ் ஏறினதும் நான் நம்ம பஸ்ஸு பிடிச்சி வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது சார். இல்லை சரி, அது யார்? நம்ம மேனகா, நமக்கு பக்கத்து வீடு சார். கூட துணைக்கு வர சொல்லிச்சா உன்னை? அவங்க அம்மா சொன்னாங்களா? இல்லை சார், நான் டாவடிச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு பயலுக முந்திக்க கூடாது பாருங்க. அதுதான் முந்தா நாள் தான் எனக்கு ஒரு லுக்கு விட்டுச்சு. நாளைக்கு கடுதாசி தரலாம்னு இருக்கேன். எடு செருப்ப என்று பரத் எழுந்து கொள்ள ரவி 2 அடி தள்ளி பின் வாங்கினான். போன வருஷத்துல தான் டவுசர்லேருந்து பேண்ட்டுக்கு மாறினேன். இன்னும் உத்து பார்த்தா கூட மீச தெரியலை. டாவடிக்கிறியா டாவு? வாடா, இப்படி கிட்ட வாடா. நடுங்கி கொண்டே ரவி பரத் அருகில் வந்தான். அந்த மேனகா எப்படி இருப்பா? காமே சுமார் தான் சார், ஆனால் காக்கி சூப்பர் சார். நம்ம குஷ்பு, தீபா, அனுஜா எல்லாம் கடான் வாங்கணும் சார். என்னடா சொல்கிற? ஒழியாகவும் புரியலையே. அது என்ன சிங்கார வேலவன் பாட்டு மாதிரி காக்கி மேனுட்டு? அது சார் என்றவன் சுசிலா உள்ளே நுழைய குட் மார்னிங் மேடம் என்று விட்டு ஜஹா வாங்கி வெளியேறினான். பரத்துக்குள் மண்டைக்குள் வண்டு குடைந்தது. அதென்ன காக்கி கேமே, இவன் கூட புதிர் போட்டு பேசுகிறானே. கோபமாக சுசிலா அருகில் அமர்ந்து, ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு அடிப்படை டீசன்சி வேணாமா பரத்? அதுலேயும் மாதவி கல்யாணமான பொண்ணு. சும்மா கூவாத. இப்போ என்ன சொல்லிட்டேனா, மாடனாக இருக்கணும்னு அதுக்கு டிப்ஸு கொடுத்தேன். சுசி, உன்னோட முகம் இன்னைக்கு எவ்வளவு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி விடாமல் படபடன்னு பேசினா என்ன அர்த்தம்? நிஜமாவா என்றாள் சுசிலா. நிஜமா என் முகம் பிரைட்டாக இருக்கா?
வயர் போட்டு பல்பு எரிய வைக்கலாம் மாதிரி பிரைட்டாக இருக்குது. என்ன செஞ்ச? பாத்ரூம் கிளீனர் ஏதாச்சும் தடவிக்கிட்டியா? சி, என் ஹாஸ்டல் ஃப்ரெண்டு ஒருத்தி சிங்கப்பூர்லேருந்து ஃபேஸ் க்ரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. 2 நாளாக அந்த க்ரீம் போடுறேன் பரத். மூஞ்சிக்கு போடுறதோட நிறுத்திக்க கூடாதா சுசி? ஏன் இன்னைக்கு எல்லாமே பிரைட்டாக எடுப்பாக இருக்கே. அவன் பார்வையின் கோணம் பார்த்து அவன் துடையில் கிள்ளினாள் சுசீலா. இன்டர்காமில் ஒலிக்க ஹலோ என்றான் பரத். சார், சரண்யான்னு ஒரு லேடி வந்திருக்காங்க. நேற்றே வந்திருந்தாங்க. நீங்கள் வெளியில் போயிருந்தீங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணுமாம் என்றாள் மாதவி. உள்ளே அனுப்பி வை என்றான் பரத். அத்தியாயம் 2. சரண்யாவை பார்த்த வினாடியில் மாதவிக்கு லேடிக்கும் கேர்ளுக்கும் வித்தியாசம் உண்டென்பதை சொல்லித்தர வேண்டுமென நினைத்து கொண்டான் பரத். சரண்யா மாநிறத்தில் இருந்தாள். முகம் மட்டும் ஃபேர் அண்ட் லவ்லி தயவில் வெளுப்பை நோக்கி மாறியிருந்தது. நீர்த்துளி போல பொட்டு. இவ்வளவு மெல்லிசாக புடவை தயாரிக்கிறார்களா என்று சந்தேகம் வந்தது. மொத்த புடவையையும் அடித்து கர்ச்சிப் போல பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் என்று தோன்றியது. இவ்வளவு மெலிசான புடவை கட்டுவது தப்பில்லை, அதன் தலைப்பை ஒற்றையாக போட்டுக்கொள்வதுதான் தப்பு. விளைவாக ஜாக்கெட்டில் ஒரு ஹூக் துருப்பிடித்திருப்பதும் மற்றும் சில நுணுக்க விபரங்களும் தெளிவாக உணர முடிந்தது. லிஃப்ட் ரிப்பேர் என்பதால் மாடிப்படிகள் ஏறி வந்ததில் ஏற்பட்ட பெருமூச்சுகளால் தாளாட்டப்பட்டு கொண்டிருந்த பிரதேசங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த பானம் தினம் பருகுகிறாள் என்பதை சொல்லின. பால் பால் மேலும் பால் என்னும் விளம்பர வாசகம் மனதில் வந்து தோன்றியது. அதாவது அவள் முகத்தை பார்த்தபோது உதடுகள் தடித்து மெலிசாக மீசை இருந்தது. ஒரு மூக்குத்தி, ஒற்றைகள் மூக்குத்தி, கண்களுக்கு மையிட்டு காதோரங்களில் வேண்டுமென்றே முடிகளை சுருள் பண்ணிவிட்டு அவள் அலங்கார பிரியை என்று ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டரும் தெரிந்தது. எஸ் மிஸ் சரண்யா என்ற பரத் ஒரு மறைமுக கேள்வியை உள்ளடக்கி, ஒரு பயங்கரமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார் என்றவள் அனாவசியமாக தன் மடித்த கைக்குட்டையால் கழுத்தில் ஒற்றிக்கொண்டாள். முதல் பார்வையிலேயே சுசீலா அவளை வெறுக்க துவங்கிவிட்டாள் என்பது அவள் மேஜை மேல் இருந்த கடிதங்களில் கவர் ஓரங்களை வெட்ட துவங்கியதில் தெரிந்தது. மிஸ் என்றதை அவள் அலட்சியப்படுத்தவில்லை. தன் கேள்விக்கு விடை கிடைத்து விட்ட உற்சாகத்தில் சொல்லுங்க சரண்யா என்றான் பரத். அதுக்கு முன்னால் பயங்கரமான விஷயத்த சொல்கிறது யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அதனால் முன்னுரைய உங்களை பற்றி சிறுகுறிப்பு வரைஞ்சிருங்க. சரண்யா புன்னகைத்தாள். புன்னகைத்த போது முகம் சற்று விகாரமாக தெரிந்தது. அவளை கூடுமானவரை சிரிக்க வைப்பதில்லை என்ற அவசர தீர்மானம் உதயமானது. என் பேர் சரண்யா. அதுதான் ராமஜெயம் மாதிரி பதிஞ்சிருச்சே, மேலே சொல்லுங்க என்றாள் சுசீலா கடிதங்களில் இருந்த பார்வையை விளக்காமல். எனக்கு சொந்த ஊர் காரைக்குடி பக்கத்தில் புதுவயல். இங்கே ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கே? டன்லப் டயர்ஸில். நினச்சேன் உங்களுக்கும் கார் கம்பெனிக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தம் இருக்கும்னு நினச்சேன் என்றான் பரத். எப்படி? அது வேணாம், இப்போ வேணாம். அறிமுகமானதுக்கப்புறம் வேணும்னா சொல்லலாம். சரி, டன்லப்பில் என்ன வேலை? ஷோரூமில் ரிசப்ஷனிஸ்ட். ரைட்டு. எந்த ஹாஸ்டல்? அடையாறில் கஸ்தூரிபா நகரில் பூங்குயில் ஹாஸ்டல்னு ப்ரைவேட்டாக வச்சு நடத்துகிறாங்க. 20 ரூம், மொத்தம் 40 பேர் தங்கியிருக்கோம். உங்கள் ஹாஸ்டலில் சாந்தின்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்கு, கரெக்டா? அவள் பிரமித்து போய், கரெக்டு, எப்படி தெரியும் உங்களுக்கு? 40 பொண்ணுங்க இருந்தால் அதில் ஒரு சாந்தி நிச்சயம்னு மினிமம் கேரண்டி இருக்குதுங்க. அதே மாதிரி லட்சுமி கூட இருக்கும். சரண்யா வாய் விட்டு சிரிக்க, சாரிங்க, மறந்து போய் உங்களை சிரிக்க வச்சிட்டேன். ஸோ வாட்? ஸோ நத்திங். நீங்கள் பயங்கரத்துக்கு பைபாஸ் போட்டு ரூட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா தேவலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய விசேஷ குணத்தை பற்றி நான் இங்கே சொல்லி ஆகணும் சார். சுசீலா சற்றே எரிச்சல் விட்டு நிமிர்ந்து, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, சுருக்கமாக சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்றாள். ஒரு நடக்க போகிற கொலையை தடுத்து நிறுத்தணும். பரத் நிமிர்ந்து அமர்ந்து பெல் அடித்து ரவியை வரவைத்து, காஃபிடா என்றான். நீங்கள் சொல்லுங்கள். லெட்டர் டிக்டேட் பண்ணுற மாதிரி நடுவில் இடைவெளி வேணாம், தடன்னு சொல்லுங்கள். வி கேன் ஃபாலோ. சார், நீங்கள் இஎஸ்பி பவரை நம்புறீங்களா? இபி பவரை நம்புகிறேன், அது இல்லைன்னா வேர்த்து ஊற்றிடும். சார், இபி இல்லை, இஎஸ்பி, எக்ஸ்ட்ரா சென்ட்ரி பெர்செப்ஷன். அதாவது நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, அதானே? ஆமாம், சாதாரணமாக இந்த சக்தி நம்ம எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு சார். ஒரு நபர் வீட்டுக்கு போயிட்டுருப்போம், திடீர்னு நம்ம நண்பர் இன்றைக்கி கருப்பு பேண்ட்டு போட்டிருப்பாருன்னு மனசில் சம்மந்தம் இல்லாமல் தோணும். போய் பார்த்தா அவர் கருப்பு பேண்ட்டு போட்டிருப்பாரு. வீட்டுக்கு போயிட்டுருப்போம், இன்றைக்கி பொண்டாட்டி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கலாம்னு திடீர்னு ஒரு நினைப்பு ஓடும். வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கும். அது சாதாரணமாக தினசரி செய்கிற பலகாரம் இல்லை, என்னைக்காச்சும் செய்கிறது. அன்றைக்கின்னு வீட்டில் அதை செய்ய நமக்கு திடீர்னு அந்த நினைப்பு வரும். இந்த நினைப்பு எப்படி வந்துச்சுன்னு நமக்கே புரியாது. கரெக்டுங்க. ரோட்டில் போயிட்டுருப்போம், ஒரு பொண்ணு நமக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருப்பா. இவள் உடம்பு அழகாக இருக்குது, ஆனால் மூஞ்சி அழகாக இருக்காதான்னு நினைப்போம். அதே மாதிரி அவளை தாண்டி போகிறப்ப பார்த்தா மூஞ்சி அசிங்கமாக இருக்கும் என்றான்.
அவங்க சொல்கிறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற என்றாள் சுசீலா. இருந்துட்டு போகட்டும், அந்த இஎஸ்பி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆஜர் அப்பால. எனக்கு அது அதிகம் பரத் என்றாள் சரண்யா. உங்களுக்கு எல்லாமே அதிகம்தான் என்கிற வார்த்தைகளை அதட்டி அமுக்கி வைத்துவிட்டு எப்படி என்றான் பரத். அப்போது நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். எப்போ? புரியுது, கொஞ்சம் லேட்டு தான். இப்போல்லாம் பிள்ளைங்க 7வது 8வது படிக்கிறப்பயே. பரத் அதட்டினாள் சுசீலா. அவங்க ஒரு சம்பவத்தை சொல்ல வந்தாங்க. நான் வேற ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்கன்னு நினச்சேன். சாரி ஃபார் த தடங்கள். சொல்லுங்கள் சரண்யா. கிளாஸ் ஆரம்பித்து 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. சயின்ஸ் வாத்தியார் போர்டில் படம் வரைஞ்சி பாடம் நடத்திட்டு இருந்தார். அப்போது திடீர்னு என் மனசில் ஒரு நினைப்பு. நான் நினச்ச 2 நிமிஷத்தில் பியூன் ஓடி வந்தான். ஹெட் மாஸ்டர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறான். பெல் அடிக்கிறாங்க. லீவ் விட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அது தெரியும்னு பிள்ளைங்க கிட்ட சொன்னால் யாருமே நம்பலை. இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யமாக நிமிர்ந்தான் பரத். இது மாதிரி நிறைய தொடர்ந்து எனக்கு நினைப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி நடந்திருக்கு. நல்லா வெயில் அடிக்கும், அம்மா வடம்புழிய ஏற்பாடு பண்ணுவாங்க. வேணாமா, மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். மழை வந்திருக்கு. ஒரு தடவை நாங்கள் குடும்பத்தோட காரில் டூர் போனோம். எங்கள் காரை இன்னொரு காரு ஓவர்டேக் பண்ணிச்சு. எனக்கு உடனே அந்த காரு ஆக்சிடெண்ட்டில் மாட்ட போகுதுன்னு பட்டுச்சு. 10 நிமிஷத்தில் அந்த கார் ரோட்டில் கவுந்து கிடக்கிறத நாங்கள் பார்த்தோம். சுசீலா கடிதங்கள் படிப்பதை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு கன்னத்தில் கை ஊன்றி ஆர்வமாக கேட்க துவங்கியிருந்தாள். இது மாதிரி சின்னதா பெரியதா நிறைய சொல்லலாம். ஒன்றுமில்லை, சுவத்தில் மாட்டிருக்கீங்களே மாத கேலண்டர், அதில் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கட்டத்தில் நீங்கள் ஏதோ எழுதி வச்சுருக்கீங்கன்னு தோணுது. ஆனால் என்ன எழுதி வச்சுருக்கீங்கன்னு தெரியலை என்றாள். சுசீலா எழுந்து சுவரில் தொங்கிய மாத கேலண்டரை அணுகி 2 ஷீட் உயர்த்தி பார்க்க நவம்பர் மாத ஷீட்டில் 8ஆம் தேதி கட்டத்தில் பேனாவால் மா பிறந்த நாள் என்று எழுதப்பட்டிருந்தது. வாவ் என்ற சுசீலா. என்ன எழுதியிருக்கீங்க பரத்? மா பிறந்த நாள்னா அது யாருமா? பரத் நெளிந்தான். சரண்யா, நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸ். அது யாருமா? எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் சுசி. சுருக்கமாக மா. அம்மாவை மான்னு சுருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பசுவா? வெயிட், எஸ், அது நம்ம மாதவியோட பிறந்தநாள் தானே? ஆமாம், அன்றைக்கி ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா அந்த பொண்ணு உற்சாகப்படுமேன்னு தான். பரத், என்ன பேத்தலுது? அவளை மாடர்னாக மாற்றிக்க சொல்கிறீங்க, பிறந்த நாள் நோட் பண்ணி வைக்கிறீங்க. இரு சுசி. சரண்யா, நீங்களே சொல்லுங்கள். உங்களை உள்ளே அனுப்பி வச்சாலே ஒரு பொண்ணு, அவள் தான் மாதவி. அவளை பார்த்தா ஐயோ பாவம் தவிர வேறு ஏதாச்சும் தோணுமா? இதை அப்புறம் பேசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சரண்யா, இதில் எழுதியிருக்குன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதுதான் சொன்னனே, திடீர்னு குறுக்க ஓடனா ஒரு நினைப்பு. இதே மாதிரி ஹாஸ்டலில் நிறைய சம்பவங்கள். என்னோட இந்த பவரால் ஒரு திருட்டையே கண்டுபிடிச்சேன். குளிக்கிறப்போ ஒரு பொண்ணு மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டு மறந்துட்டா. அப்புறம் போய் தேடினா கிடைக்கல. 4 நாள் கழித்து எங்கள் வாட்ச்மேனை நான் கிராஸ் பண்ணி நடந்தப்போ ஒரு தாட்டு. அவனோட மூக்குப்பொடி டப்பாவுக்குள்ளே மூக்குத்தி இருக்குன்னு ஒரு தாட்டு வடிச்சு. அவன்கிட்டேருந்து பிடுங்கி கவுத்து பார்த்தா மூக்குத்தி விழுது. போதுங்க, அஜீர்ண ஆகிற அளவுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் சூப்பர் பவரை பற்றி இந்த மேஜை நாற்காலி பேப்பர் வெயிட்டு கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கொலைன்னு ஏதோ குண்டு போட்டிங்களே, அதுக்கு வாங்க என்றான் பரத். இது காலையில் நான் நியூஸ் பேப்பர் புரட்டினேன் சார். அதில் வருகிற 27ஆம் தேதி ஹாலிவுட் நடிகை கேத்ரின் டாவின்சி சென்னையில் நடக்கிற ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொள்கிறான்னு படித்தேன். நான் கூட படித்தேங்க. கோல்டு காயின் படம் பார்த்தீங்களா? காலிங் பெல் அடிப்பாங்க. நம்ம கேத்ரின் பாத்டப்பில் குளிச்சிட்டு இருப்பாங்க. கம்மிங்னு சொல்லுவாங்க. அது வெளியில் நிற்கிறவனுக்கு கேட்குமா? அவன் மறுபடியும் அடிப்பான். என்ன இழவிடா இதுன்னு அப்படியே எழுந்திரிச்சு வந்து கதவை திறந்துருவாங்க. அப்புறம் த கிரேட் சம்மரில். பரத், இப்போ அதுவா முக்கியம் என்றாள் சுசீலா. அப்பப்போ குறுக்கடலைனா தலை வெளிச்சிடுற மாதிரி ஒரு ஃபீலிங். கமான் சரண்யா என்று திருத்தினாள் சுசீலா பல்லை கடித்தபடி. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை சரண்னு தான் கூப்பிடுவாங்க. பரவாயில்ல விடுங்க. அந்த செய்தியை படித்ததும் என் மனசில் ஒரு நினப்பு ஓடிச்சு சார். அதாவது ஹாலிவுட் நடிகை கேத்ரின் டாவின்சி சென்னையில் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அதே பேப்பரில் நான் செய்தி படிக்கிற மாதிரி ஒரு நினப்பு. ஓ மை காட் என்றாள் சுசீலா. நிஜமாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் சிலுத்து போச்சு. நான் கேத்ரின் டாவின்சியோட ஃபேன் சார். நான் கூட லைஃப் படத்தில் ஒரு தடவை அந்த மச்சத்தை கிட்டத்தில் பார்த்துடணும்னு ஒரு ஆம்பிஷனே உண்டு. அதாவது அவங்க கழுத்தில் மைக்ரோ புள்ளி மாதிரி ஒரு சிவப்பு மச்சம் உண்டு சுசி. அதைத்தான் சொன்னேன். பி சீரியஸ் பரத். இன்றைக்கி 24, இன்னும் 24 தான் இருக்குது. இன்றைக்கி 24, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த தடவை என்னோடய பவர் தோத்தாகணும். அவங்க கொலை செய்யப்படக்கூடாது. எப்படியாவது அவங்களுக்கு வர்ற ஆபத்தை தவிர்த்து பத்திரமா அனுப்பி வைக்கணும். இதை நான் போலீஸ்கிட்ட சொன்னால் சிரிப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். என்னங்க இது இப்படி க்ளீன் ஸ்லைடாக ஒரு மொன்ன தகவல் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? வெறுமனே கொலைனா சரியாக போச்சா? யார் கொல்ல போகிறா? எப்படி கொல்ல போகிறான்? அவன் இப்போது எங்கே இருக்கான்? எங்கே வச்சு கொல்ல போகிறான்? இதெல்லாம் உங்களோட சூப்பர் பவருக்கு தெரியலையா? விளையாடாதீங்க சார்.
நானாக மெனக்கட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுவாக ஒரு வரி திடீர்னு மின்னல் மாதிரி மனசில் ஓடும், அவ்வளவுதான். நீங்கள் கேட்ட இவ்வளவு டீட்டெயில்ஸோடு எனக்கு நினைப்பு ஏற்பட்டிருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போயிருப்பேன். வாஸ்தவம் தான் என்ற பரத் அந்த அட்ரஸ் எழுதி கொடுத்துருப்போங்க. டன்லப் அட்ரஸ், பூங்கையில் அட்ரஸ் ரெண்டும். இதில் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறோமே. சரண்யா எழுந்து கொண்டு காகிதத்தில் விலாசங்களை, ஃபோன் எண்கள் எழுதி தந்து விட்டு, ப்ளீஸ் சார் ஏதாவது செய்யுங்க, கொலை பெரிய விஷயம், 3 நாள் அவகாசத்தோடு தெரிஞ்சிருக்கு, முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் எதுவும் செய்ய முடியலைன்னா வாழ்நாள் முழுக்க நெஞ்சில் உறுத்திக்கிட்டே இருக்கும் என்று அபிநயமாக தன் நெஞ்சை அவள் அனாவசியமாக தொட்டு காட்டியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது பரத்திற்கு. அத்தியாயம் 3. அவள் போனதும் என்ன நினைக்கிறீங்க பரத் என்றாள் சுசீலா. கொஞ்சம் கலர் மட்டும் இருந்தால் தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 மொழியிலையும் சினிமாவில் தூள் பண்ணிட்டு இருப்பா. என்ன சிரிச்சா கொஞ்சம் பேஜாராக இருக்குது, தும்மல் போட போகிற மாதிரி மூஞ்சி மாறிடுது. நான் அவளை பற்றி கேட்கல, அவள் சொன்னதை பற்றி கேட்டேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த கேஸில் யார் நமக்கு பே பண்ணுவாங்க சுசி? இவ கோணலாக சிரிக்கிறத தவிர ஒரு காஃபி கூட வாங்கி தர போகிறதில்ல. அதுக்காக ஒரு உயிரை காப்பாற்றுறது முக்கியம் இல்லையா? சாரிடா, எந்த தகவலும் இல்லாமல் எப்படி காப்பாற்றுவ? இது வெட்டி வேலை சுசி. ஒரு வேளை அபாயத்துலேருந்து காப்பாற்றிட்டா அந்த கேத்ரினே நமக்கு ஃபீஸ் தருவா பரத். பாத்தியா, நீ ஏன் நம்பிக்கை இல்லாமல் தான் ஒரு வேலை அப்படின்னு சொல்கிற? லாஜிக்காக யோசிப்போமே. அவள் சொல்கிற இந்த ஸ்பெஷல் பவரை நான் சந்தேகப்படல, பரிபூர்ணமாக நம்புகிறேன். மனித மூளையில் இந்த விதிவிலக்குகள் சாத்தியம்தான். தசாவதானம் செய்கிற சின்ன பையன், கணித மேதர் சகுந்தலா தேவி, இவங்க மூளையெல்லாம் விதிவிலக்குகள் தான். அந்த மாதிரி இவளுக்கு இந்த அபூர்வ சக்தி அப்பப்போ தலை காட்டுது. ரைட்டு, இது வரைக்கும் அவள் சொன்ன உதாரணங்கள்லேயே ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகியிருக்கா? இவ நினச்சபடி எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. சரி, அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ அவன் நினச்சிருக்கிற இந்த நினைப்பும் நடந்துடும். நடுவில் புந்து நாம என்ன மெனக்கட்டாலும் கதையோட கடைசி வரைக்குத்தான் கேத்ரின் கொலை செய்யப்படுவா. அப்புறம் எதுக்காக நாம் மெனக்கடணுங்கிற கேள்வி. பரத், இது விதண்டாவாதம், சோம்பேறிகளோட பேச்சு. அவள் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு தகவல், கேத்ரின் சென்னையில் கொலை செய்யப்பட போகிறா. இந்த ஒரே ஒரு தகவலை வச்சுக்கிட்டு விசாரித்து நடக்க இருக்கிற கொலையை நிறுத்தி அவங்கள பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வச்சா அது சாமர்த்தியம், அது சவால். இதை பாரு, இந்த உசுப்பேத்துற வேலையெல்லாம் வேணாம், நான் தெளிவாக இருக்கேன். இது தேராத கேஸு, இதில் டயத்தை செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. அப்படியே மெனக்கெட்டாலே இவ சூப்பர் பவர் ஜெயிச்சிரும், நம்ம மானிட பவர் தோற்றுரும். அதனால் நான் ஆட்டத்துக்கு வரல. சுசீலா தீர்மானமாக அவனை பார்த்தாள். பரத், எனக்கு இப்படி பொறுப்பு இல்லாமல் இதை கை கழுவுறதுக்கு மனசு இல்லை. பணத்தை விடுங்க, இதை நான் ஒரு சேலஞ்சாக நினைக்கிறேன். நினச்சிக்கோ, இதில் தீவிரமாக இறங்கலாம்னு விரும்பிக்கோ. இந்த சூப்பர் பவருக்கு ஒரு மரண அடி விழ வைக்க துடிக்கிறேன். மரண அடி விழும் யாருக்கு? கேத்ரினுக்கு. நோ, கேத்ரினா நான் காப்பாற்றுறேன். முடியாது சுசீலா. காப்பாற்றிட்டா உனக்கு சபா சொல்லி கை கொடுக்குறேன். கூடவே அந்த கையில் சிங்கப்பூர் போகிறதுக்கு பிளேன் டிக்கெட்டும் கொடுக்கணும். பந்தயத்துக்கு வரீங்களா? இரு, தோத்துட்டா அதை நீங்கள் சொல்லுங்கள். தலையை மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே உட்கார வச்சு, இது என்ன கிராம சினிமா டைலாக்கெல்லாம் சொல்கிறேன். நீ தோத்துட்டா 1 டஜன் முத்தம். ஓகேயா? ஓகே, இதில் உங்கள் ஒத்துழைப்பும் வேணும். நடுவில் மக்கர் பண்ணக்கூடாது. இந்த கேஸில் நான் தான் பாஸ். நீங்கள்? எஸ் பாஸ். சரி, என்கிட்ட ஒரு துளியூண்டு ஐடியா கூட கேட்கக்கூடாது, சொந்தமாக யோசிக்கணும். இன்சல்ட் பண்ணுறீங்களா? சுசீலாவை கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள். எங்கே புறப்பட்ட? வாங்க என்னோட, இந்த நிமிஷமே கேஸ் ஆரம்பிக்குது. முதல்ல தகவல்கள் சேகரிக்கிறோம் என்று மேஜை மேல் இருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்ட போது ரவி 3 கிளாஸ்களுடன் ஃப்ளாஸ்குடன் உள்ளே வந்து, எங்கே அவங்க போயிட்டாங்களா என்றான். ஏண்டா தடிமாடு, காஃபி வாங்கிட்டு வர சொல்லி 1 மணி நேரமாச்சு. சுசி, நீ காரில் இவனை கொஞ்சம் கவனிச்சிட்டு வர்றேன். சுசீலா சொல்ல, சாரி சார், ஒரு ஆக்சிடெண்ட்டு. சைக்கிள் காரை மேலே ஒரு மாருதி காரு இடிச்சிடுச்சு. காரை ஓட்டிகிட்டு வந்தவங்களும் சைக்கிள் காரனும் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்ததை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டேன் என்றான் ரவி. திட்டிக்கிறதுல என்னடா சுவாரஸ்யம்? காரை ஓட்டிகிட்டு வந்தது நம்ம லாவண்யா சார். நடிகை லாவண்யாவா? ஆமாம் சார். கையில்லாமல் ரவுக்கே போட்டுக்கிட்டு கையை நீட்டி திட்டினதை நீங்கள் பார்க்கலையே. பரத் அவன் காதை பிடித்து திருக்கி, ரொம்ப கெட்டு போயிட்ட நீ. அது சரி, அதனடா விடுகதை மாதிரி கேமே சூக்கின்னு சொன்ன என்ன அர்த்தம் என்றான். போங்க சார் என்று கால் கட்டை விரலால் கோலம் போட்டு நெளிந்தவன் பின்மண்டையில் தட்டி, சொல்லுடானா. கேமேனா கழுத்துக்கு மேலே சார், கேக்கினா என்று அவன் பிடியிலிருந்து விடுபட்டு ஓடினான் ரவி. அத்தியாயம் 4. வர சொன்னார், போங்க என்று உதவி இயக்குனர் வந்து சொன்னதும் பரத் சுசிலா அந்த குளிர் அறைக்குள் நுழைந்தார்கள்.
தரையில் மெத்தை போட்டு திண்டு போட்டு அமர்ந்திருந்தார் டைரக்டர் பாரதி ராஜா. எதிர் மெத்தையில் அமர்ந்தார்கள். ரசனையோடு அலங்கரிக்கப்பட்ட அறை, டிவி, டெக், ஆடியோ, மியூசிக் சிஸ்டம், இறைந்து கிடக்கும் கேசட்டுகள், மிக போற்றி பாதுகாக்கும் குறிப்பிட்ட ஷீல்டுகள், ஆளுயர பாரதி ராஜா. அறிமுகங்களுக்கு பிறகு டீ. சார், 27ஆம் தேதி ஹாலிவுட் நடிகை கேத்ரின் டாவின்சி கலந்துக்கிற திரைப்பட விழாவை நீங்கள் தான் நடத்துகிறதா படித்தோம். அந்த விழாவை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்றாள் சுசீலா. கண்களை உருட்டி ஒரு பார்வை பார்த்த டைரக்டர், அது ஒரு ரொட்டீன் சினிமா விழா, நத்திங் ஸ்பெஷல். என்னோட அடுத்த படத்தோட கேசட் வெளியீட்டு விழா அது. அடுத்து நான் ஹிந்தியில் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறேன். அதில் டபுள் ஹீரோயின்ஸ். கதைப்படி ஒரு பொண்ணு இங்கிலீஷ்காரி நாடோடி தென்றல் மாதிரி. கேத்ரின் டாவின்சி அதில் நடிக்கிறாங்க. ப்ரொடியூசர் ஏற்கனவே இங்கிலீஷ் படம் 2 எடுத்திருக்காரு. அதில் அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த பழக்கத்தினால கேட்டதும் ஃப்ரெண்ட்லியாக ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு அந்த படத்தோட பூஜை பம்பாயில். இன்றைக்கி நைட் நான் புறப்பட்டு போகிறேன். கேத்ரின் நாளைக்கு மார்னிங் பாம்பே வராங்க. பூஜையில் கலந்துக்கிறாங்க. 4 நாள் பாம்பேயில் தங்குறாங்க. அவங்க பாம்பே வரைக்கும் வர்றதால இங்கே கேசட் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க சொல்லி கூப்பிட்டேன். சரி, நாங்கள் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இங்கே மெட்ராஸில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க எப்போ வராங்க, எங்கே தங்குறாங்க, எப்போ திரும்பி போகிறாங்க, இந்த விவரம் எல்லாம் வேணுமே. என்ன விஷயம்? நான் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துகிறதோட ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறேன். அவங்கள ஒரு முன்னணி பத்திரிகைக்காக இன்டர்வியூ செய்ய வேண்டியிருக்குது. இங்கே கேத்ரினோட ப்ரோக்ராம் பற்றி இந்த படத்தோட ப்ரொடியூசரை தான் நீங்கள் கேட்கணும். எல்லா ஏற்பாடுகளும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. லாவண்யா தெரியுமா? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணின பொண்ணு தான். அதுதான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அதை கேட்டால் விவரமாக சொல்லிடும். தேங்க்ஸ் சார். சுசீலா எழுந்து கொண்டாள். வெல்கம் என்ற பாரதி ராஜா. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங்? நல்ல சுறுசுறுப்பு இருக்குது உங்கள் மூமெண்ட்ஸில். பியூட்டிஃபுல் ஐஸ். உச்சி குளிர்ந்து போன சுசீலா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம். என்ன உயரம் நீங்கள்? ஹீல்ஸ் போட்டால் 5.8, போடாட்டா 4.8 என்ற பரத் சுசீலாவுக்கு அப்படி எதுவும் அபிப்பிராயம் இல்லை சார். வா சுசி, போகலாம். ஒரு பிஸியான விஐபியோட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வர்றோம் சார் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியேறினான் பரத். ச, உங்களுக்கு பொறாமப்பா என்றாள் சுசீலா காரில். விட்டால் வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவ போல இருக்கே. அவர் ஏதோ ஒரு வார்த்தைக்கு நல்லா சொல்லணுமேனு துருதுருப்பாக இருக்கான்னு சொன்னால் உடனே வழியிறியே. நோ பரத், அவர் என்னை அடுத்த படத்துக்கு ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருப்பார். கெடுத்துட்டீங்க. உனக்கு நடிக்க இஷ்டமா? ஒய் நாட்? எவ்வளவு புகழ். அது சரி, இப்படி பனியன் போட முடியாது. ஜாக்கெட்டை கழட்டி போட்டுட்டு வந்து குச்சியை பிடிச்சிக்கிட்டு வாத்து மேயுமான்னு சொல்லுவார். பரவாயில்லையா? முந்தானையில் வசனம் எழுத முடியாது சுசி. அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல? ஒரு பாயிண்ட் இல்லை சுசி, 2 பாயிண்ட்ஸு. ஏய் சி, நான் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டு, அதில் உன் வருங்கால புருஷனோட சம்மதம் வேணாமா? உங்கள் ஒய்ஃப் நடிகையாக இருந்தால் உங்களுக்கு பெருமை இல்லையா? எதுக்கும் நடிகைகளோட 4 புருஷங்களை விசாரிச்சுட்டு என் முடிவை சொல்கிறேன். இப்போது ஸ்லீவ்லெஸ் ரைக்கி போட்டிருக்கிற நடிகை லாவண்யா விக்கெட்டுக்கு வண்டியை ஓட்டணுமே. அவள் இப்போ ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சூப்பர் பவர் சொல்லுது. நீ வேணும்னா பாரு. ஆனால் லாவண்யா சிகப்பு கலரில் மிடி அணிந்திருந்தாள். கூந்தலை ப்ரஷ் செய்து கொண்டிருந்தாள். மடியில் லெதர் மணிப்பர்ஸா இல்லை சின்ன தலையணையா என்று யூகிக்கும்படி ஒரு நாய்க்குட்டி லாவண்யா தடுக்கி தடுக்கி தமிழ் பேசினாள். கண்ணாடி பீரோவில் அணிவகுத்த ஷீல்டுகளில் ஒன்றில் வீட்டுக்கு ஒரு தமிழச்சி 100வது நாள் என்று தங்க பொறியல் பார்த்தான் பரத். பத்திரிகையிலெல்லாம் நான் தான் படம் தயாரிக்கிறேன்னு எழுதுகிறாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் ப்ரொடியூசர். நடிகை லாவண்யாவின் அம்மா 4 எருமை மாடுகள் வைத்து மதுரையில் பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் அப்படின்னு வாரமலரில் துணுக்கு படித்ததான் ஞாபகம் என்று பரத் சொல்லவில்லை. அது டேக்ஸ் பிரச்சனைக்காக எல்லோரும் செய்கிறது தானே மேடம். எங்களுக்கு கேத்ரின் டாவின்சியோட ப்ரோக்ராம் வேணும். டைரக்டர் பாரதி ராஜா சார் தான் உங்களை பார்க்க சொன்னார் என்றாள் சுசிலா. ஐசி என்றாள் லாவண்யா. சந்துரு. அழைப்புக்கு பக்கத்தரையிலிருந்து ஓடி வந்த சந்துரு மின்விசிறியை 5இல் வைத்தால் தள்ளாடி கீழே விழுந்து விடுவான் போல் இருந்தான். சட்டை பாக்கெட் மட்டும் நிறைய காகிதங்கள் திணிக்கப்பட்டு குண்டாய் இருந்தது. எஸ் மேடம். கேத்ரின் டாவின்சி நம்ம பட கேசட் விழாவுக்கு வர்றாங்கல்ல, அவங்களோட முழு ப்ரோக்ராமும் சொல்லு. பாம்பேலேருந்து காலையில் 11 மணிக்கு ஃப்ளைட்டில் மீனம் பார்க்க வராங்க. அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணி ஹோட்டல் உர்ச்சலாவில் காட்டேஜில் தங்க வைக்கிறோம். மத்தியானம் 1:30க்கு அவங்களுக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் விருந்து. மறுபடி ஹோட்டல் போயிடுறாங்க. ஈவினிங் 6:30 மணிக்கு தேனாம்பேட்டை காமராஜ் மெமோரியல் ஹால் விழாவுக்கு வர்றாங்க. கேசட் வெளியிடுறாங்க. 8 மணிக்கு அவங்களுக்கு சோழா ஹோட்டலில் பாரதி ராஜா சார் டின்னர் பார்ட்டி தராரு. நைட்டு உர்ச்சலா காட்டேஜில் தங்குறாங்க. காலையில் 8:30 மணிக்கு பாம்பே ஃப்ளைட் ஏறிடுறாங்க. இதுதான் அவங்க ப்ரோக்ராம். அவங்களோட வேறு யார் யார் வர்றாங்க? அவங்களும் அவங்க மேனேஜர் ப்ரூக்லின்னு ஒருத்தரும் 2 பேர் தான். பாம்பேவுக்கு நாளைக்கு வந்துடுறாங்க இல்லையா? ஆமாம். பாம்பேயில் எங்கே தங்குறாங்க? ஹோட்டல் ராயல் மவுண்டன்.
அவங்களோட இந்த ப்ரோக்ராம் பற்றி இப்போ நாங்கள் கேட்ட மாதிரி யாராவது கேட்டாங்களா? ஆமாம் என்றான் சந்துரு. யார்? 2 நாள் முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டார். சொன்னேன். எதுக்காக விசாரிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும்னு இன்டர்வியூ செய்யணும்னு சொன்னார். என்ன பேர்? மணிராஜ்னு சொன்னார். ஆனந்த விகடன் பத்திரிகைன்னு சொன்னார். அவர் கேட்டப்போ நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணாமல் இருந்தோம். அதனால் அந்த ஹோட்டலில் தங்குறாங்கங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலை. அப்புறமா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் பண்ணினாரா? இன்னும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் என்ற சுசீலா எடுத்து, ஹலோ ஆனந்த விகடனா, உங்கள் ரிப்போர்ட்டர் மிஸ்டர் மணிராஜ் கிட்ட பேசணும் என்றாள். என்ன பேர் சொன்னீங்க? மணிராஜ். அப்படி யாரும் எங்ககிட்ட ரிப்போர்ட்டர் இல்லையே. கொஞ்சம் பாருங்கள் சார், ஒரு வேளை ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கலாம். லைனில் இருங்க இருந்தால். ஹலோ, அப்படி யாரும் இல்லை. அப்படின்னா மணிராஜனும் ஒரு ரிப்போர்ட்டர் உங்கள் பத்திரிகையோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹாலிவுட் நடிகை கேத்ரின் டாவன்சி மெட்ராஸ் வராங்க. அவங்கள பேட்டி எடுக்க பிளான் இருக்கா சார்? நான் ஆக்ட்ரஸ் லாவண்யா வீட்டிலேருந்து பேசுகிறேன். அந்த காரணத்தை சொல்லி உங்கள் ரிப்போர்ட்டர்னு சொல்லி மணிராஜ் வந்துட்டு போனார். அதுக்காக தான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்குறோம். கொஞ்சம் சப் எடிட்டர் யாருக்கிட்டையாவது விசாரித்து சொல்லுங்கள். மீண்டும் காத்திருக்க சொல்லப்பட்டால். பிறகு கேத்ரின் டாவன்சியை இன்டர்வியூ பண்ணுறதா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, பாம்பேயில். நாளைக்கு எங்கள் பாம்பே ரிப்போர்ட்டர் அவங்கள பாம்பே ஹோட்டலில் மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. அது கன்ஃபார்ம்டு ப்ரோக்ராம். இங்கே எந்த ஐடியாவும் இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டு யார் வந்தாலும் ஒப்ளிச் பண்ண வேண்டியதில்லை. எங்கள் பத்திரிக்கை பேரை சொல்லிக்கிட்டு வந்த அந்த மணிராஜை மறுபடியும் வந்தால் அவரை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்தா நாங்கள் போலீஸ் உதவியோட ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்கோம். தேங்க்ஸ் என்று வைத்த சுசீலா விவரங்களை பரத்திடம் சொல்லி, ஓ வந்தவன் ஒரு ஃப்ராடு. மிஸ்டர் சந்துரு, இங்கே வந்த மணிராஜ் தான் அட்ரஸ் கொடுத்தானா? இல்லை. விசிட்டிங் கார்டு எதுவும் கொடுத்தானா? ரிப்போர்ட்டர் ஆனந்த விகடன்னு பிரிண்ட் பண்ணின விசிட்டிங் கார்டு கொடுத்தான். அதனால தான் நான் நம்பினேன். எல்லாம் சொன்னான். அதை கொண்டாங்க ப்ளீஸ். விசிட்டிங் கார்டு எடுக்க அவன் சென்ற போது லாவண்யா இன்னும் தன் கூந்தலை ப்ரஷ் செய்தபடி, என்ன ப்ராப்ளம் என்றாள். சுசீலா திரும்பி என்ன பதில் சொல்வதென்று பரத் முகத்தை பார்க்க, அவன் தனக்கு இதில் சம்பந்தமே இல்லாதது போல சுற்றுலா பிரயாணி அண்ணா சதுக்கம் பார்ப்பது போல கூடத்தில் தொங்கின ஷாண்ட்லியரை பார்த்தான். அது கேத்ரின் ஒரு விலை உயர்ந்த நெக்லஸ் போட்டுட்டு வர போகிறாங்க. அதை கொள்ளடிக்க ஒரு சதி நடக்கிறதா தெரியுது. அதை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் என்றாள் சுசீலா. சந்துரு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து வர அதை தன் கைக்குட்டையின் மையத்தில் வாங்கி மடித்து கொண்டாள். கைரேகை இருக்கும் என்றாள். சந்துருவை பார்த்து வசீகரமாக புன்னகைத்து, சந்துரு ஒரு ஹெல்ப் பண்ணுமே நீங்கள். அவன் கேத்ரின் தங்குற ஹோட்டல் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் செய்வான். அப்போது பேச்சை வளர்க்கணும். உங்கள் டெலிஃபோனை எக்ஸ்சேஞ்சில் சொல்லி மானிட்டரில் போட்டு கவனிக்க சொல்ல போகிறோம். அப்புறம் கேத்ரின் கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அது தரட்டுமான்னு கேளுங்க. வாங்கி தந்தா என்னை பற்றியும் ஒரு வரி விகடன் கட்டுரையில் எழுதணும்னு அல்பமாக கேளுங்க. அவனை மறுபடியும் நேரில் சந்திக்கணும்னு பேசுங்க. இடம் நேரம் எல்லாம் அவனையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த விவரங்களை எல்லாம் உடனே எங்களுக்கு ஃபோன் செஞ்சு சொல்லுங்கள். ஓகே? அவள் சொல்ல சொல்ல தலையசைத்து கொண்டே வந்த அவன் ஓகே என்று தலையசைப்பை நிறுத்தினான். அவன் தனியாக தான் வந்தானா? ஆமாம். எதில் வந்தான்? யமஹா பைக். ஆள் எப்படி இருந்தான்? 30 வயசு இருக்கும். சிகப்பாக அழகாக இருந்தான். நான் கூட முதல்ல மேடத்தோட நடிக்கிற புது ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சேன். ஜீன்ஸ் பேண்ட்டு, முழுக்கை சட்டை, ஸ்டைலாக இருந்தான். கையில் சூறாவளின்னு ஒல்லியான இலக்கிய பத்திரிக்கை வச்சுருந்தான். அதில் அவன் கவிதை வந்திருக்கிறதா சொன்னான். ஜலதோஷத்தோடு இருந்தான். அடிக்கடி விக்ஸின் ஹலர் எடுத்து விரிஞ்சிக்கிட்டான். பரவாயில்லையே, இவ்வளவு ஞாபகம் வச்சுருக்கீங்களே என்ற சுசீலா சுருக்கெழுத்தில் சொன்ன விவரங்களை எல்லாம் குறித்து முடித்திருந்தாள். சார் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு என்றாள் லாவண்யா. எங்களுக்குள்ள ஒரு விவகாரம் இருக்குங்க. சிங்கப்பூரில் இல்லை, ஒரு டஜனான ஒரு பந்தயம் இருக்குங்க என்றான் பரத். புரியலையே. உங்களை 3 கேள்வி கேட்கணுமே. கேளுங்க. 2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருந்தீங்களா? அடா ஆமாம். 2வது கேள்வி, அது எப்படி ஒரு வாரம் கூட விடாமல் கிசுகிசு வர மாதிரி பார்த்துக்கிறீங்க? என்னது? 3வது கேள்வி, அது எப்படி மேக்கப் போட்டதும் நீங்கள் அழகாயிடுறீங்க என்ற பரத் பதில் எதிர்பாராமல் வாசலுக்கு நடந்தான். அத்தியாயம் 5. அவன் கண்ணாடி முன்பாக அமர்ந்திருந்தான். அருகில் குள்ள மேஜை, அதன் மேல் திறந்து வைக்கப்பட்ட பெட்டியில் மேக்கப் சாதனங்கள், விக்குகள், தாடிகள், மீசைகள். சற்று யோசித்துவிட்டு லேசாக செம்பட்டை தட்டியிருந்த முடிகளுடன் கூடிய விக்கை எடுத்தான். தன்னை தலையில் வைத்து பொறுத்து கொண்டான். சீப்பு எடுத்து விக்கின் முன் உதிரிகளை லேசாக சீவி பாதி நெற்றியை மறைக்கும்படி அமைத்து கொண்டான். அந்த விக்கிற்கு பொருத்தமான செம்பட்டை தட்டின மீசையை எடுத்து சுத்தமாக மழிக்கப்பட்ட தன் மீசை பிரதேசத்தில் லேசாக கம் தடவி ஒட்டி கொண்டான். மோவாயை இப்படி எப்படி அசைத்து பார்த்து கொண்டான். மேஜை டிராயரை இழுத்தான். விதவிதமான கண்ணாடிகளில் வட்ட கருப்பு கூலிங் கிளாஸை எடுத்தணிந்தான். எழுந்து கொண்டான். பீரோ திறந்து ஹேங்கர்களை நகர்த்தி
கருப்பு கலர் பேண்ட்டும் கழுத்து வரை மூடிய முழுக்கை டிஷர்ட்டும் எடுத்து அணிந்தான். பீரோவில் வில்ஸ் சார்மினார், கோல்டு ஃப்ளாக், சிசர்ஸ், கணேஷ் பீடி என்று குட்டி பெட்டி கடையே இருந்தது. வில்ஸ் பாக்கெட் எடுத்து ஒன்றை பிரித்து பற்ற வைத்து கொண்டான். பீரோவை மூடி பூட்டினான். மேக்கப் சாதனங்கள் நிறைந்த பெட்டியை மூடி வைத்தான். ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி முன்பு ஒரு தரம் இப்படி எப்படி திரும்பி தன்னை சரி பார்த்து கொண்டு சாக்ஸ் அணிந்து கருப்பு ஷூ போட்டுக்கொண்டு ஒரு முறை தும்மினான். கர்ச்சிப் உபயோகித்தான். மேஜையில் தேடி கிடைக்காமல் அருகில் கட்டிலில் கிடந்த இன்ஹேலர் எடுத்து உறிஞ்சிவிட்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டான். புறப்பட்டான். வீட்டை பூட்டி கொண்டு யமஹா பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சென்னை மாநகரத்தின் மாலை நேர விரைவு போக்குவரத்து சங்கிலியில் தன்னையும் கோர்த்து கொண்டான். ரியர் மிரரில் அடிக்கடி தன்னை யாராவது பின்தொடர்கிறார்களா என்று கவனித்து கொண்டான். ஸ்பென்சர் கடந்து இடத்தில் திரும்பி கன்னிமாரா ஹோட்டலின் பார்க்கிங் உதவியாளனின் சொல்படி வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். ரிசப்ஷனில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அங்கே கிடந்த ஒரு ஆங்கில இதழை எடுத்து புரட்டினான். 10 வினாடிகளுக்கு ஒரு தரம் கருப்பு கண்ணாடி வழியாக பார்வை வியந்து ஹோட்டலுக்குள் நுழைபவர்களை பார்த்து கொண்டது. மற்றொரு வில்ஸ் புகைத்தான். மற்றொரு இதழ் புரட்டினான். வாட்ச் பார்த்தான். வாசல் பார்த்தான். லேசாக முகம் மலர்ந்தான். எழுந்தான். ஹோட்டலின் உள்வழிகளில் நடந்தான். ஓப்பன் கார்டன் டைனிங் பகுதிக்கு வந்தான். வானம் கருத்து போயிருக்க செடிகளில் மின்சார பல்புகள் தொங்கிக் கொண்டிருந்தன. நிரந்தர மேடையில் ஒரு வெள்ளை ஜிப்பா வீணை வாசித்து கொண்டிருக்க அங்கங்கே சதுர மேஜைகளில் ரயில் பிடிக்கிற அவசரம் எதுவும் இல்லாமல் உயர்குடி மக்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் ஒரு மூலை மேஜையை தேர்வு செய்து அமர்ந்தான். வீணை விடாமல் ரகசிய ஸ்பீக்கர் வழியாக அவனை கேட்க சொல்லி பிடிவாதம் பிடித்தது. 20 வினாடிகள் இடைவெளிக்கு பின் அந்த நடுத்தர வயது சஃபாரி சூட் மனிதர் கையில் ஒரு சூட்கேஸுடன் வந்து இவன் மேஜையில் இவனுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவர் தலையில் இட்லி சைஸிற்கு வழுக்கை இருந்தது. பின் தொங்கல்கள் டை அடிக்கப்பட்டிருந்தன. கார்ட்டூன் வரைய வசதியான அகல மூக்கு, பிராட்வே கண்கள், தாடியில் மைய பள்ளம், கேம்லின் ஹெச்பி பென்சிலால் ஒரே ஒரு கோடு இழுத்ததை போல மீசை. அதை மீசை என்று சொன்னால் டிஜிபி தேவாரத்தின் மீசை நம்மேல் மான நஷ்ட வழக்கு போடும். சாரி பிரதர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றார் அவர். உஜாலாவுக்கு மாறி இருந்த வெளுத்த உடை, ஸ்டூவர்ட் கண்ணாடி, சாமான் போல மெனுக்கார்டை பத்திரமாக வந்து வைத்தான். 2 ஹேவர்ட்ஸ் 5000, சிக்கன் டிக்கா 2 பிளேட், வறுத்த முந்திரி 2 பிளேட், பட்டர் நான் கொடுங்க, பீரை அர்ஜென்ட்டாக கொடுத்துருங்க என்றார் அவர். அவன் பக்கம் திரும்பினார். அப்புறம் சொல்லுவேல். வேல், என் அடையாளம் தெரிஞ்சுதா என்றான். இல்லை, கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஆனால் உன் மூக்கு மறக்க முடியாதே. ஏரோப்ளைன் லேண்ட் ஆகிற மாதிரி சாய்வு கோண இந்திரா காந்தி மூக்காச்சே உன்னோடது. ஆனால் மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது. யாரோ புது ஆளுன்னு தான் உன் பொண்டாட்டி கூட நினைப்பா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏற்பாடுகள் எப்படி? வேல் ஏதோ சொல்ல வாய் திறந்தவன் ஸ்டூவர்ட் பீர் பாட்டில்களுடன் வர, ஈவினிங்கில் இப்படி வீணை கேட்குறது ரம்யமாக இருக்குல்ல என்றான். 2 உயர கிளாஸ்களில் பீரை உடைத்து வரை பொங்க ஊற்றி சிப்ஸ், கடலை, சுண்டல் தட்டுகளை வைத்துவிட்டு அவன் அகன்றதும், நடந்துகிட்ருக்கு சார். என்ன மெத்தட்? அது ஏன் உங்களுக்கு? பொறுப்பை என்கிட்ட விட்டாச்சுல்ல, மறந்துடணும். வேல் கிளாஸை காலி செய்தான். மீண்டும் நிரப்பி கொண்டான். வில்ஸ் பற்ற வைத்து புகை ஊதினான். சரி, என்னைக்கு நடத்த போகிற? 27ஆம் தேதி தான். காமராஜர் ஹால்லையா? அதெல்லாம் ஏன் தலைவலி. உங்களுக்கு ஏன்? மாட்டிக்குவியோன்னு ஒரு பயம்தான். அப்போ வேணாம். அவ்வளோ தூரம் நம்பிக்கை இல்லைன்னா டீலிங்கே வேணாம். உடனே கோச்சிக்கிறியே. கொண்டாந்தீங்களா? அட்வான்ஸ் தானே. எவ்வளவு? ₹1 தானே பேச்சு. கொடுங்க. அவர் கொண்டு வந்த சூட்கேஸை மடியில் வைத்து திறந்து 2 500 கட்டுகளை எடுத்து அவனிடம் நீட்டினார். வாங்கி எழுந்து நின்று பேண்டின் வலது இடது பாக்கெட்டுகளில் செருகி கொண்டு அமர்ந்தான் வேல். மிச்ச பணம் எப்போ தருவீங்க சார்? பேப்பர் செய்தி பார்த்ததும். 28ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு இதே ஹோட்டலில் மீட் பண்ணலாமா சார்? ஷுவர். அப்போது நான் வேறு அடையாளத்தில் இருப்பேன். நீ எந்த அடையாளத்தில் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். சார், ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. ஏன்? என்ன ஏன்? நான் கொடுக்க போகிற தண்டனை எதுக்கான்னு கேட்டேன். அவர் முகம் கொஞ்சம் இறுகியது, லேசாக சிவந்தது. நீ எப்படி செய்ய போகிறேன்னு நான் கேட்டேன். நீ சொல்லலை. நான் வற்புறுத்தினேனா? விட்டுடேன். அதே மாதிரி நீயும் விட்டுடு. இந்த கேள்வி உனக்கு அவசியம் இல்லாதது. இதை செய், இதை வாங்கிக்க, அவ்வளவுதான் நமக்குள்ள டீலிங். ஓகே, இனி ஜென்மத்துக்கும் கேட்க மாட்டேன். எனக்கு இந்த கேள்வி அனாவசியம்தான் என்றான் வேல். சாப்பிட்டு முடித்து பின் முதலில் சஃபாரி ஆசாமியும் புறப்பட்டு சென்றார். சில நிமிடங்கள் கழித்து வெளியேறிய வேல் ஒரு பொது தொலைபேசி கூண்டின் அருகே பைக் நிறுத்தி இறங்கி உள்ளே சென்றார். அத்தியாயம் 6. எதிப்ட் ரிமைண்டர்ஸ் என்ற வசனம் தாங்கிய பனியன் அணிந்தவளும் தற்சமயம் கையில் தொலைபேசியின் ஒலி வாங்கியை ஏந்தியவளுமான சுசிலா, மிஸ்டர் புரூக்லின் வேண்டும். நடிகை கேத்ரின் டாவன்சியின் மேனேஜர் அவர்.
அவர்கள் தற்போது தங்கள் ஹோட்டலின் காட்டேஜில் தான் தங்கியிருக்கிறார்கள் என்றால் ஆங்கிலத்தில். நேரம் காலை 8 மணி. இடம் பரத் வீடு. பாத்திரங்கள் பரத், சுசீலா, நாராயணன். காட்சி அமைப்பு. காட்சியின் துவக்கத்தில் சுசீலா கையில் டெலிஃபோனுடன் இருக்கிறாள். கையிலையும் பனியனும் அணிந்த பரத் செய்தித்தாள் படித்தபடி அவனை நடுநடுவில் பார்க்கிறான். நாராயணன் கையில் ட்ரே, அதில் சுசீலா இன்னும் எடுத்துக்கொள்ளாத காஃபி, பரத் கையில் பாதி குடிக்கப்பட்ட காஃபி. பேசுவது யார் மேடம் என்றது எதிர்முனை. என் பெயர் சுசீலா, சென்னையிலிருந்து பேசுகிறேன். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி என்னும் ஸ்தாபனத்தை நடத்தி வருகிறேன். ஒரு முக்கியமான விவரம் பேச வேண்டும். காத்திருங்கள், தொடர்பு தருகிறேன். சுசீலா காத்திருந்த போது ட்ரேயில் இருந்த காஃபி எடுத்துக்கொண்டாள். நாராயணன், இன்னைக்கு பேப்பரில் என்ன சார் விசேஷம் என்றான். ஒரு ஆள் தனி மனுஷனாக கொள்ளையடிச்சு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கான். அதில் சினிமாவும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் என்றான் பரத். இப்படி சம்பாதிச்சாலும் வரி போடுவாங்களா சார்? போடுவாங்க, முதுகில் வரி வரியாக போடுவாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்று கத்திய சுசீலா, மிஸ்டர் புரூக்லின், குட் மார்னிங் என்று தன்னை மீண்டும் அறிமுகப்படுத்தி கொண்டார். எஸ், உங்களுக்கு என்ன வேண்டும்? நாளை மறுநாள் மிஸ் கேத்ரின் டிராவன்சி சென்னை வருகிறார் அல்லவா? அந்த பயணத்தை ரத்து செய்ய முடியுமா? எதற்காக? அவரை சென்னையில் வைத்து கொலை செய்வதற்காக சிலர் சதித்திட்டம் தீட்டி வருவதாக எங்களுக்கு நம்பகமான தகவல் ஒன்று வந்திருக்கிறது. என்னது, கொலையா? ஆமாம். ஹாலிவுட்டுக்கும் சென்னைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எங்கள் மேடம் சென்னைக்கு முதல் முறையாக வர உள்ளார்கள். அவருக்கு அங்கே நிறைய நட்புள்ளங்கள் உண்டே ஒழிய பகை எதுவும் இல்லை. சதித்திட்டம் தீட்டுவது யார்? அது தெரியாது. என்ன மாதிரியான சதித்திட்டம்? அதுவும் தெரியாது. நீங்கள் போலீஸும் இல்லை. உங்கள் வார்த்தைகளை ஒரு குறும்பு என்று தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, இது குறும்பு இல்லை. உண்மையான அக்கறையுடன் நான் பேசுகிறேன். சதித்திட்டத்தை ஆதாரங்களோடு காவல்துறைக்கு அம்பலப்படுத்த நான் முயற்சிகள் செய்து வருகிறேன். உங்கள் சென்னை பயண திட்டத்தை ரத்து செய்தால் மிகவும் நல்லது. சதி நடக்கிறது என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? ESP பவர் உள்ள என் தோழி கேத்ரின் உயிருக்கு ஆபத்து வருவதாக தன் சிந்தனையில் உணர்ந்திருக்கிறாள். வேலை மனக்கட்டிப்படி தொலைபேசியில் ஜோக்கடிக்கும் உங்களை நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது. மேடம், படப்பூஜைக்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. தயவுசெய்து இதுபோல் மறுபடி விளையாட வேண்டாம். எதிர்முனை துண்டிக்கப்பட்டதும் ஏமாற்றத்துடன் வைத்தாள் சுசீலா. என்ன சுசி, ஜோக்கடிக்காத பாப்பான்னு சொல்கிறானா? ஹாலிவுட்டில் பாப்புலர் ஸ்டார். இந்த மாதிரி எவ்வளவு பூச்சி மிரட்டலை எல்லாம் பார்த்துருப்பாங்க. பரத் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஃபோனில் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். பாவம், அவர் என்ன செய்வார் சுசி? விதி, சூப்பர் பவர் மெட்ராஸ்க்கு இழுக்குது. நேற்று என்ன பாதியில் கழட்டி விட்டுட்டு சோலோவாக ஊர் சுற்றிட்டு வந்தியே, என்ன செஞ்ச? பரத், பந்தயம் கட்டினோம். அதுக்காக நீங்கள் இப்படி வரிக்கு வரி தூங்கி வழியணுமா? கொஞ்சம் சமத்தா என் கூட கோஆப்ரேட் பண்ணக்கூடாதா? நீ தான் என்னை நேற்று காலிலேருந்து இறக்கி விட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு போங்க, நான் தனியாக பார்த்துக்கிறேன்ட்டு போனேன். பின்ன கோபம் வராதா? அந்த லாவண்யா கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு சுற்றிக்கிட்டு நீங்கள் நைஸாக நழுவி போயிட்டீங்க. சோன்னு லோன்னு சுற்றுறது நான். அவளை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டு சாந்தப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அது சரி, அவள் கொஞ்சம் முன்னாடி ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சரண்யாவே 1 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் சூப்பர் பவர் எனக்கும் ஒட்டிக்கிச்சு. நீ வேணும்னா பாரு, இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம ஃபோன் அடிக்கும் என்றான் பரத். இந்த கப்ஸா அப்புறம் வச்சுக்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செஞ்ச பரத், கேத்ரின் டாவன்சி பற்றி கம்ப்ளீட் விவரங்கள் கொண்ட புக்ஸு, சினிமா மேகசைன்ஸு கலெக்ட் பண்ணி உடனே ஃப்ளைட் கொரியரில் அனுப்ப சொல்லியிருக்கேன். இது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை சுசி. அப்புறம் நம்ம நியூட்டனை பார்த்து விவரமாக சொன்னேன். நம்பலை. ESP பவராவது வெங்காயமாவதுன்னு சிரித்தார். எனக்காக லாவண்யா வீட்டு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் மூலமாக டேப் பண்ண ஏற்பாடு செய்கிறதா ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த விசிட்டிங் கார்டில் உள்ள கைரேகைகளை கலெக்ட் பண்ணி எக்ஸ் கிரிமினல்ஸ் ரேகைகளோட கம்ப்யூட்டரில் கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னேன். இது உருப்படியான வேலை. அப்புறம் மணிராஜுங்கிற பேர் புனைப்பெயராக இருக்கலாம் பரத். அவன் நிஜ பெயர் வேற ஏதோ. ஆனால் இந்த திட்டத்தில் மணிராஜுங்கிற பெயரை யூஸ் பண்ணின்றதா வச்சுக்கலாம். சரி, வச்சுக்கலாம். அவன் மெட்ராஸ்லேயே வெயிட் பண்ணி செயல்பட போகிறானா, இல்லை பம்பாய் போய் அங்கே அவனை ஃபாலோ பண்ணி அவளோடவே ஃப்ளைட் ஏறி மெட்ராஸ் வர போகிறானான்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த 3 நாளில் மெட்ராஸ் டு பாம்பே டு மெட்ராஸ் ஃப்ளைட்டு பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் மணிராஜுங்கிற பேர் இருக்கான்னு செக் பண்ணேன். வெரி குட். அப்படி எந்த பெயரும் இல்லை. அந்த மாதிரி கேத்ரின் தங்க போகிற ஹோட்டல் உர்ஜலாவில் மணிராஜுங்கிற பேரில் ரூமோ காட்டேஜோ புக்காக இருக்கான்னு பார்த்தேன். அதுவும் இல்லை. கரெக்டான ரூட்டு தான். இன்னொரு ஐடியா தோணுச்சு. சரண்யாவுக்கு மெனக்கட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சா எந்த ஸ்பெஷல் நினைப்பும் வராது. திடீர்னு வர்றது தான். ஆனால் அப்படி வர்றதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது. காரை பார்த்தா அது கவுந்துர போகுதுன்னு பட்டுது. மூக்குத்தி தொலைஞ்சது பற்றி கேள்விப்பட்டா அது இருக்கிற இடம் தெரிஞ்சது. கேலண்டரை பார்த்தா உள்ளே எழுதியிருக்கிறது மனசில் வந்தது. பேப்பரில் செய்தி பார்த்தா அதனால் இன்னொரு செய்தி மனசுக்கு வந்தது. இரு, நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே போனா எப்படி?
அதனால் இந்த கேஸில் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பக்கத்துலேயே அவளை வச்சுக்கிட்டா நாம் சேகரிக்கிற செய்திகள் தொடர்பாக திடீர்னு அவளுக்கு ஏதாவது தோணலாம். அப்படி தோணுற நினைப்பு சதிகாரனை பிடிக்க உதவலாம். ஒண்டர்ஃபுல் சுசி, நீ போகிற ஸ்பீடை பார்த்தா நான் ஒரு டஜனை மறந்துடணும் போல் இருக்குது. அதனால் நேற்று சரண்யாவோட ஃபோனில் பேசினேன். ஆனந்த விகடன் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு மணிராஜ்னு ஒருத்தவன் லாவண்யா வீட்டுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுக்கிட்டு போனதை அவன்கிட்ட சொன்னேன். இதை பற்றியே யோசித்து ஏதாச்சும் தோணினா சொல்லுன்னு சொன்னேன். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகிற வழியில் அவளை பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கேன். சுசி, கடைசியாக சரண்யாவை நம்மோட சேர்த்துக்கிறதுன்னு ஒரு யோசனை உனக்கு வந்துருச்சே, அதுதான் சூப்பர். ஒழுங்காக வாழை சுருட்டிக்கிட்டு வரணும், இல்லைனா நேற்று மாதிரியே காட்டி விட்டுடுவேன் என்று சுசிலா சொன்னபோது டெலிஃபோன் ஒலித்தது. பாத்தியா, நான் சொன்னேன்ல என்ற பரத் எடுத்து ஹலோ என்றான். சார், நான் பார்த்தசாரதி பேசுகிறேன். வேலை விஷயமா நேற்று உங்களோட பேசினேன். நீங்கள் இன்றைக்கி 8:15 மணிக்கு ஃபோன் செய்ய சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஞாபகம் இருக்குது. உங்கள் விஷயமா நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். 2 நாள் கழித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2 நாள் கழித்து ஃபோன் செய்யட்டுமா சார்? பெட்டர் என்று வைத்தான் பரத். எப்படி பரத் 2 நிமிஷத்தில் ஃபோன் அடிக்கும்னு கரெக்டாக சொன்னீங்க? அதுதான் சொன்னனே, சரண்யா மகிமை. சூப்பர் பவர் சூப்பர் பவர் என்று பரத் சிரிக்க மீண்டும் டெலிஃபோன் ஒலித்தது. சுசிலா எடுத்தாள். ஹலோ, நான் சந்துரு பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மணிராஜ் ஃபோன் செஞ்சான். விகடன் ரிப்போர்ட்டர்னு மறுபடியும் சொன்னான். கேத்தரின் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு கேட்டான். வெரி குட். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசினேன். வேறு ஒரு விஷயமா முக்கியமாக நேரில் உங்களை சந்திக்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டை வாங்க பேசலாம்னு சொன்னான். வெரி குட். நீங்கள் 9:30 வந்துடுங்க, நாங்களும் அங்கே வந்துடுறோம் என்று வைத்த சுசிலா விவரித்தாள். அவன் இவ்வளவு முட்டாள்தனமாக வந்து வலையில் விழுவானா சுசி? அவனை நம்ம தேடிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரியாதே பரத். சீக்கிரம் போய் குளிங்க. நியூட்டனை மஃப்டியில் வர சொல்லணும். நாம் ரெடியாகி சரண்யாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு வள்ளுவர் கோட்டம் போகணும். அங்கே போய் சில செட்டப்ஸ் பண்ணணும். குயிக் பரபரத்தாள் சுசிலா. அத்தியாயம் 7. வள்ளுவர் கோட்டம். சுற்றுலா பயணிகள் கையில் பாப்கார்ன், மிளகாய் பொடி தூவிய வெள்ளரி பிஞ்சுடன் கல் தேர் பார்த்து கொண்டிருக்க முகப்பில் சந்துரு காத்திருந்தான். அவனுக்கு 40 அடி தள்ளி படிக்கட்டில் பரத், சுசிலா, சரண்யா, மஃப்டியில் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உட்கார்ந்திருந்தார்கள். சந்துருவின் சட்டை பாக்கெட்டில் வயர்லெஸ் மைக்ரோஃபோன், நியூட்டனின் சூட்கேஸில் டேப் ரெக்கார்டர். சந்துருவுக்கு கதை வசனம் சொல்லி தந்திருந்தாள் சுசிலா. மணிராஜ் வருவான். வந்ததும் என்ன விஷயம் என்பான். நேராக விஷயத்துக்கு வரட்டுமா? வா என்பான். நீ நடிகை கேத்ரினை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். திடுக்கிடுவான். வெளத்து போவான். ஆச்சரியப்படாத, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காத. இப்போது நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியும், ஆனால் செய்ய போகிறதில்ல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை நீ கொடுத்தா நான் விஷயத்தை வெளியிடாமல் கப்சிப்புன்னு இருந்துடுறேன். என்ன சொல்கிற? எவ்வளவு எதிர்பார்க்குற என்பான். நீ இந்த கொலைக்கு கூலியாக எவ்வளவு வாங்க போறியோ அதில் 1/4 பங்கு. இப்படியாக அவன் வாயிலிருந்து கொலை செய்ய தான் திட்டம் போட்டு கொண்டிருப்பதை வார்த்தைகளில் கமிட் செய்யும்படி சாமர்த்தியமாக பேச வேண்டும். ஒரு ஸ்டேஜில் நியூட்டன் அங்கே ஆஜராவார். மணிராஜ் கழுத்தில் கை வைப்பார். மிச்ச விசாரணைகளை லாக்கப்பறையில் விசேஷமாக வைத்துக் கொள்வார். இந்த செட்டப்புடன் அவர்கள் காத்திருக்க பரத் 4 சுருள் கடலை பாக்கெட்டு வாங்கி வந்து எல்லோருக்கும் விநியோகித்து விட்டு நேரம் பார்த்தான். 9:50. இன்னும் 10 நிமிஷத்தில் அவன் வரப்போகிறான். ஆனால் சந்துரு சும்மா திரும்பி நம்மையே பார்த்துட்டு இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தா அவன் சந்தேகமாகி வாயை திறக்கவே போகிறதில்ல. அவன் வந்ததும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பரத் என்றாள் சுசிலா. சரண், நீங்கள் டன்லப்புக்கு லீவ் போட்டிருக்கீங்களா என்றான் பரத். ஆமாம், 2 நாள் லீவ் போட்டிருக்கேன் என்றாள். மஞ்சள் சேலையில் இருந்தாள். உங்கள் டைலர் ஒரு ஏமாத்து பேர் வழிங்க. ஏன்? துருப்பிடிக்கிற மாதிரியான மட்டமான பொருள்களையே யூஸ் பண்ணுறான். புரியலையே. புரிய வேணாமே என்ற பரத். என்ன சார், அதுக்குள்ளே கடலையை காலி பண்ணிட்டீங்களா? காலையில் டிஃபன் தரலையா சிஸ்டர் என்றான் நியூட்டனை பார்த்து. எனக்கு கடலை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட பிடிக்கும். மெரினா ஓரத்தில் இருக்கிற பே ஆஃப் பெங்கால் கடலை என்றவன் சரண்யா வாய்விட்டு சிரித்து தொலைய மறந்து போயிடுது என்றான் பரத். ஒரு பொடியன் தூரத்திலிருந்து ஓடி வந்து சந்துருவை அடைந்து தன் டவுசர் பாக்கெட்டிலிருந்து எதையோ தேடி எடுத்து தந்துவிட்டு திரும்பி ஓட சந்துரு அந்த மடக்கப்பட்ட காகிதத்தை பிரித்து படித்து பார்த்துவிட்டு இவர்களை நோக்கி வந்தான். சுசிலா வாங்கி சத்தமாக பிடித்தாள். திரு சந்துரு அவர்களே, வணக்கம். உங்களை மசால் வடையாக பயன்படுத்தி என்னை பொறியில் அடைக்க அவர்கள் திட்டமிடலாம். ஆனால் நான் எலி அல்ல, புலி. கேத்ரின் கொலை செய்யப்பட போவது சர்வ நிச்சயம். அதை யாராலும் தடுக்க முடியாது. மணிராஜ். நியூட்டன், இங்கேயே இருங்க. அந்த லெட்டர் கொடுத்த சின்ன பையனை நான் முதல்ல பிடிச்சிட்டு வரேன் என்று ஓடினார். ஸோ மணிராஜுக்கும் நாம் அவனை தேடுறது தெரிஞ்சு போச்சு என்றாள் சுசிலா. எப்படி தெரியும்?
சிம்பிள் என்றான் பரத். சந்துருவுக்கு அவன் ஃபோன் செஞ்சப்போ தனியாக உன்னை சந்திக்கணும்னு சந்துரு கேட்டப்பவே அவனுக்குள்ளே அலாரம் அடிச்சிருக்கலாம். அதனால் 10 மணிக்கு பதிலாக 9 மணிக்கே அவன் இந்த இடத்துக்கு மாறு வேஷத்தில் வந்திருக்கலாம். நாம் எல்லோரும் சந்துருவோட பேசுனதை அப்புறம் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டதை அவன் கவனிச்சிருக்கலாம். உன் மூஞ்சும் என் மூஞ்சும் ஓரளவு பிரபலம். நியூட்டனோட ஹேர் கட்டு ஒன்று போதாதா அவர் போலீஸ்காரன்னு சொல்கிறதுக்கு? ஸோ அலர்ட் ஆகிட்டான். ஆத்திரமாக லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நைஸாக கம்பி நீட்டிட்டான். சே என்றாள் சுசிலா. ஒரு விஷயத்துக்காக நீ சந்தோஷப்படலாம் சுசி. என்ன? இப்போது குழப்பமே இல்லாமல் பிரச்சனை ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த லெட்டர்னால நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? கேத்ரினுக்காக கொலை சதி நடக்கிறது உறுதியாயிடுச்சு. அவளை கொலை செய்ய திட்டம் போடுற எதிரி மணிராஜ். அது பொய் பேராக தான் இருக்கட்டும். நிஜ பேர் கிடைக்கிற வரைக்கும் மணிராஜனே சொல்லலாம். அவனை எப்படி பிடிச்சாகணும் பரத்? யோசி. மணிராஜை பற்றி நமக்கு என்னென்ன தகவல் இருக்குது? எல்லாமே சந்துரு சொன்ன தகவல்கள் என்றாள் சுசிலா. நியூட்டன் திரும்பி வந்தார். அந்த பொடியனை காணும். எங்கே போனானே தெரியல பரத். நேற்று சுசிலா வந்து இந்த மாதிரி நடிகை கேத்ரினை கொலை செய்ய சதி நடக்கும்னு சொன்னப்போ என்னால் நம்ப முடியல. இப்போது முழுக்க முழுக்க விஷயம் தீவிரமாயிடுச்சு என்றார். என்ன செய்ய போகிறாங்க சார் என்றாள் சுசிலா. கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டேன். இப்போது டபுள் தீவிரம் காட்டியாகணும். இந்த லெட்டரையும் லேபுக்கு அனுப்புகிறேன். அந்த விசிட்டிங் கார்ட்லேருந்து எடுத்த கைரேகையை எக்ஸ்-கிரிமினல்ஸ் ரேகைகளோட ஒப்பிடுற வேலையை உடனே பண்ண சொல்கிறேன். அந்த விசிட்டிங் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து அந்த எந்த ஹெச் ஆஃபீஸில் அடித்து கொடுத்தாங்கன்னு விசாரிக்க சொல்கிறேன். சார், மணிராஜ் சந்துருவோட ஃபோனில் பேசுனதை ரெக்கார்ட் செய்திருக்காங்களா? எக்ஸ்சேஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் எந்த நம்பர்லேருந்து பேசினான்னு தெரிஞ்சுக்க டியூரேஷன் பத்தலைன்னு சொன்னாங்க. அந்த ரெக்கார்டு உரையாடலை மேக்னிஃபை பண்ணி கேட்டு பார்க்குறேன். ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். எனவே இப்போது விஷயம் பெருசாகிடுச்சு. நான் கமிஷனரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ஆகணும். புறப்படவா? சந்துரு, நீங்கள் என்னோட வாங்க. நியூட்டன் சந்துருவுடன் சென்றதும் தட்ஸ் ஆல் என்று கையில் இருந்த மண்ணை தட்டினான் பரத். என்ன என்றாள் சரண்யா. இனிமேல் இதில் எங்களுக்கு வேலை இல்லை. அனுமார்வால் நெருப்பு பிடிச்சதால் இலங்கையே பற்றிக்கிச்சு இல்லையா? அது மாதிரி கொலை சதியை போலீஸ் நம்பிட்டாங்க. இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க. வாங்க பரத், எங்கேயாச்சும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்றாள் சுசிலா. புறப்பட்டார்கள். அத்தியாயம் 8. 3 காஃபி மட்டும்பா என்ற பரத் திரும்பி, எங்கள் சரண்யா, உங்களுக்கு ஏதாச்சும் லீட் சொல்கிற மாதிரி நினைப்பு எதுவும் உதிக்கலையா என்றான். ஐஸ் வாட்டர் குடித்து விட்டு வைத்த சரண்யா தன் உதடுகளை பிதுக்கி, இல்லையே சார், இந்த நினைப்பு நம்ம முயற்சியில் வர்றதில்லையே என்றாள். என்ன சென்ட்டு என்றான் மூக்கை உறிஞ்சி. சீக்ரெட் டிலைட். சுசீலா தீவிரமாக தனது சிறிய குறிப்பு நோட்டை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பார்க்குற சுசி? மணிராஜை பற்றி சந்துரு சொன்னப்போ குறிச்சிக்கிட்ட குறிப்புகளில் சூறாவளின்னு ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். அதை எதுக்கு எழுதினேன்னு புரியல. எனக்கு ஞாபகம் இருக்குது சுசி. என்ன அது? ஒப்பந்தப்படி நான் உனக்கு உதவக்கூடாதே. ஐடியா தான் கேட்கக்கூடாதுன்னு பேச்சு. ஞாபகப்படுத்தலாம். சரி, அழுதுருவ போல இருக்கு, சொல்லிடுறேன். மணிராஜ் முதல் தடவை சந்துருவை பார்க்க வந்தப்போ கையில் சூறாவளின்னு ஒரு சின்ன இலக்கிய இதழ் வச்சுருந்ததா சொன்னார். அதில் தன்னோட கவிதை வந்திருக்கிறதாவும் சொன்னானாம். கவிதை எழுதுகிற கொலகார. எவ்வளவு கான்ட்ராஸ்ட் என்ற சுசிலா. எனக்கு தெரிஞ்சு சூறாவளின்னு ஒரு பத்திரிக்கை பேரை நான் கேள்விப்பட்டதில்லை. குமுதம், கல்கி மாதிரி இந்த வகை இதழ்கள் பொட்டிக்கடையில் தொங்காது சுசி. தனி சுற்றுக்கு மட்டும்தான் போட்டு 40 சந்தாதாரர்களுக்கு அனுப்பிவிட்டு மிச்சம் 60 அலமாரியில் வச்சு பூட்டிக்குவாங்க. மொத்தம் 100-200 காப்பி தான் அடிப்பாங்க. இதுலேயே கொஞ்சம் பணக்கார இலக்கிய இதழ்னா 1000-2000 அடிப்பாங்க. சூறாவளி பற்றி உனக்கு தெரியணுமா? என் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி தமிழ் தம்பின்னு ஒருத்தவன் இருக்கான். இவனா வச்சுக்கிட்ட பேர். அவனை கேட்டால் தெரியும். என்ன ஒரு சங்கடம்னா 4 அடி தள்ளி நிற்கணும். கஞ்சா நெடி அடிக்கும். செந்தமிழில் கொஞ்சம் புலமை வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நாம் அவனை பார்க்கலாம் என்றாள் சுசீலா. இவர்கள் போன போது தமிழ் தம்பி தொலைதள பேண்டின் மேல் சல்லடை பொத்தல்களுடன் கூடிய பனியன் அணிந்து சுவரை பார்த்து, மானிடனின் பிறப்புரிமையை தடுக்க வந்த விஷவிருச்சகமே, நீ மண்ணோடு மண்ணாவாய் என்று சொல்லி கொண்டிருக்க கிட்டே போக கொஞ்சம் பயமாக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ தமிழ் தம்பி என்றான் பரத். சிவந்த விழிகளுடன் திரும்பி பார்த்த தமிழ் தம்பி, அட தாங்களா, வாருங்கள் அம்மணிகளே, நீங்களும் வாருங்கள் என்றான். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க தம்பி? எங்கள் குழுவினர் ஒரு புதிய நிஜ நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறோம். அதில் நான் ஏற்றுள்ள பாத்திரத்தின் வசனத்தை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தேன். நிஜ நாடகம்னா என்ன என்றாள் சரண்யா. ஐயோ, நமக்கு 2 மணி நேரம் செலவு செய்ய இப்போ நேரம் இல்லைங்க சரண்யா. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கலாம். இப்போ வந்த வேலையை பார்ப்போம். மிஸ்டர் தமிழ் தம்பி என்றாள் சுசீலா. சூறாவளிங்கிற பத்திரிக்கை பற்றி விவரம் தெரியுமா உங்களுக்கு? சூறாவளி அற்புதமான இதழ். இலக்கிய வானத்தில் ஒரு துருவ நட்சத்திரம். 16 பக்கங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு வரியும் வைரம். கவிதைகள் மட்டுமே இடம்பெறா ஒரே மாத இதழது. வெளிவந்து கொண்டிருப்பது 4 மாதங்களாகத்தான். முதல் இதழ் வெறும் 100 பிரதிகள் தான் அச்சடித்தார்கள். இப்போது எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. எவ்வளவு?
300 அடிக்கிறார்கள். இதழை நடத்துவது யார்? எங்கே விற்பனை? எங்கே விற்கிறாங்க என்றான் பரத். உங்களுக்கு புதிய வேந்தனை தெரியும் அல்லவா? பழைய வேந்தனையே தெரியாதுங்க. புதிய வேந்தன் புனைப்பெயர். அவரின் இயற்பெயர் கருப்பசாமி. திருவல்லிக்கேணி சந்தொன்றில் வசிக்கிறார். அற்புதமான கவிஞர். அவர்தான் இந்த இதழை நடத்துகிறார். அவரும் இப்படித்தான் செந்தமிழில் இயம்புவாரா? இல்லை பரத், உங்களுக்கு இது கேலியாக தெரிகிறது. ஆனால் இதை நாங்கள் ஒரு இயக்கமாக நடத்துகிறோம். தமிழை நாளடைவில் நாம் சிதைத்து கொண்டிருக்கிறோம். பல அற்புதமான தமிழ் சொற்கள் இந்த தலைமுறைக்கு வேற்று மொழியாக தெரியும் வண்ணம் பிறமொழி ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. உலகெங்கும் தேடினாலும் இப்படி ஒரு இனிய மொழியை காண முடியாது. தமிழை சிறக்க வைக்க எத்தனையோ அறிஞர்கள் காவியங்களை படைத்திருக்கிறார்கள். நாம் காவியம் படைக்க வேண்டாம், தமிழை சிதைக்காமல் காக்கவாவது முற்படலாம் அல்லவா? கேட்குறதுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குங்க. இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் பேசினா நானும் உங்கள் நிஜ நாடகத்தில் பாத்திரம் கேட்டாலும் கேட்டுடுவேன். அவர் யார்? புதிய வேந்தனா? அவர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்டே இருப்போம் என்றான் பரத். புதிய வேந்தனை நோக்கி காரில் சென்றார்கள். உன்னுடைய நோக்கம் என்ன சுசீலா? எதற்காக இப்போது சூறாவளி பத்திரிகையின் ஆசிரியர் பார்க்க வேண்டும் என்று செப்புகிறாய்? பரத், கிண்டல் செய்யாதீங்க. அவர் சொன்னதில் பாயிண்ட் இருக்குது. கிண்டல் செய்யவில்லை அம்மணி. கொஞ்சம் நேரத்திற்காவது தமிழை சிதைக்காமல் பேணி காப்போம் என்கிற நல்லெண்ணத்தில்தான். ஸ்டாப் என்று கத்தினாள் சுசீலா. புதிய வேந்தன் வீட்டில் இருந்தார். வேட்டி கட்டியிருந்தார். நெற்றியில் சந்தன போட்டு வைத்து கொண்டிருந்தார். அமர மரபெஞ்ச் இருந்தது. அவருக்கு ஸ்டூல் இருந்தது. கால்களை ஆட்டிக்கொண்டே இயல்பாக பேசினார். இந்த பத்திரிகையை நான் லாபத்துக்காக நடத்தலை. இந்த மாதிரி பத்திரிகைகளை யாருமே லாபத்துக்காக நடத்த முடியாது. ஒரு சின்ன ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான். தொட்டிக்குள்ளே போன்சாயின்னு ஆலமரம் புளிய மரம் வளர்க்குற மாதிரி கமர்ஷியல் மேகசின்ஸோட போட்டி போட முடியுமா? ஆளுசர ஃப்ளோ அப் தராங்க சார். பல்பொடி, ஷாம்பு, ஊதுபத்தின்னு இலவசமாக என்னென்னவோ தராங்க. பிரியாணி பாக்கெட் தான் இன்னும் தரலை. சினிமா நடிகைகளோட செக்ஸியான ஃபோட்டோ போட்டு தகவல் தராங்க. அதை வாங்கி படிப்பானா? என்னோட சூறாவளியை வாங்குவானா? இதில் ஆர்வமுள்ள ஒரே மன அலவரிசை உள்ள சின்ன வட்டத்துக்காக நடத்துகிறோம். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்களான்னு தான் இருந்தோம் சார் என்றான் பரத். சார், லேட்டஸ்ட் இதழில் மணிராஜன் யாராவது கவிதை எழுதியிருக்காங்களா? ஆமாம், மனித மனதின் மரணம் பற்றி அற்புதமாக எழுதியிருக்கார். எங்கே அவரோட கவிதையை நாங்கள் பார்க்குறோமே. மரபீரோ திறந்து லேட்டஸ்ட் இதழ் எடுத்து வந்தார் அவர். அதில் பக்கம் புரட்டி ஒரு கவிதையை சுட்டி காட்டினார். சுசிலா அந்த கவிதையை வாய் விட்டு படித்தாள். ஊற்றுக்கண் உடைப்பட்டு சலங்கை சிதறி பசுமாட்டு நெய் பிடி ஒரு பாத்திரம் வாலிபமா வாசலிலா விழா நோக்க சிரிப்பீர் மரம் நடுவான் தண்ணீர் ஊற்றுவான் நள்ளிரவில் நட்சத்திரம் சிரிக்கும் புரியும் புகை வானில் கலக்கும் கண்ணியின் அதரத்தில் இறுதி மூச்சு நிஜம் எது நிழல் எது விற்பனைக்கு சந்தைக்கு வந்த அடிமாடே பதில் சொல். சுசி என்றான் பரத். இப்படி ஒரே நேரத்தில் எல்லா கவிதையும் படித்தா எப்படி? ஒவ்வொரு கவிதையாக படிமா. பரத், இப்போ நான் படித்தது நம்ம மணிராஜ் எழுதின ஒரே ஒரு கவிதை தான். புரியவே இல்லையே. புதிய வேந்தன் உதடு பிரியாமல் சிரித்தார். இது புரிய உங்களுக்கு கவிதை பயிற்சி இருக்கணுங்க. அது சரிதான், பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தால் புத்தகம் புரட்ட முடியும். ஆதித்தனார் உயிரோடு இருந்து அவர் மேஜைக்கு இந்த கவிதை போனால் மணிராஜை கூப்பிட்டு அனுப்பிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார் சார். ஒரு இழவும் புரியாமல் என்ன படைப்பு இது உங்களுக்கு இல்லை. வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக அதோட நேரடி அர்த்தங்களோட படிக்கிற குரூப்புக்காக எழுதப்பட்ட கவிதை இல்லைங்க இது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் வேற ஒரு அனுபவ சிதறல் உறங்கி இருக்குது. அதே அனுபவ சிதறலை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் இதை உணர முடியும். காதலுக்கு பாஷை தேவையா? ஒரு புன்னகை, ஒரு பார்வை, ஒரு சினுங்கல், ஒரு தலையசைப்பு, இதிலேயே எவ்வளவு அர்த்தங்களை ஒரு காதலியால் சொல்ல முடியும். அதை காதலனும் புரிஞ்சுப்பானா இல்லையா? அந்த மாதிரி இந்த படைப்பாளியோட அனுபவத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்க அங்கங்கே சில வார்த்தைகளை உதவியாக எடுத்துக்கிறான். நடுவில் விட்டு போனதை இந்த கவிதையை காதலிக்கிறவனால் புரிஞ்சுக்க முடியும். தயாராக பேக்கெட்லேயே பதில் வச்சுருக்காங்க சார். நமக்கு இது தேவையா? கருப்பு வளையல் பெண்ணொருத்தி குனிந்து நிமிர்ந்து கூப்பிட்டு போனாள். அரை சுத்தமாச்சு, மனசு குப்பையாச்சு. இந்த மாதிரி கவிதை தான் நமக்கு புரியுது, பிடிக்குது. த பாயிண்ட் இஸ் என்றான் பரத். எங்களுக்கு இந்த மணிராஜோட அட்ரஸ் வேணும் என்றாள் சுசீலா. அதான் என்றான் பரத். தரேனே என்று எடுத்தார் புதிய வேந்தன். அத்தியாயம் 9. மணிராஜின் விலாசம் கோடம்பாக்கத்தில் இருந்தது. புதிய வேந்தனின் வீட்டை விட்டு கவிதை நெடியுடன் வெளியே வந்தபோது வானத்தில் மழைக்கான சாத்தியம் கருப்பாக தெரிந்தது. மைகாட், மழை வர மாதிரி இருக்கு. மொட்டை மாடியில் துணியெல்லாம் காய போட்டிருக்கேன் என்றாள் சரண்யா. சுசி, துணி நனைஞ்சிட்டா பாவம், நாளைக்கும் இதே ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். நானும் சரணும் போய் துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு வந்துடுறோம். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி மணிராஜ் வீட்டுக்கு போயிடுறியா என்ற பரத் முறைக்கப்பட்டான். அவசியம் இல்லை சார், என் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஃபோனில் சொல்லிட்டா அவங்க எடுத்து வச்சிருவாங்க என்று தேடிய சரண்யா எஸ்டிடி பூத் பார்த்து பேசிவிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் என்று சொன்னார்.
பரத், நாம் சந்திக்க போகிற மணிராஜும் கேத்ரினை கொலை செய்ய போகிற மணிராஜும் ஒரே ஆள்னு நினைக்கிறீங்களா என்றாள் சுசீலா. ஏத்தல் சுசி, சான்ஸே இல்லை. எங்கேயாவது ஒரு கொலைக்காரன் புரியாத கவிதை எழுதியிருக்கானா? மணிராஜை கண்ணால் பார்த்துருக்கிற ஒரே ஆள் சந்துரு. அவனை நியூட்டன் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதனால் என்ன, நாம் முதல்ல மணிராஜை பார்க்கலாம், அப்புறம் சந்துருவை அங்கே வரவழைக்கலாம். சரண்யா வந்ததும் காரில் புறப்பட்டார்கள். வெயிட் ஜஸ்ட் மினிட் என்றாள் சரண்யா. காரை ஓரமாக நிறுத்தினாள் சுசிலா. என்ன என்ன இப்போது ஒரு தாட் எனக்கு குறுக்க ஓடிச்சு. என்னென்னு சொல்லுங்கள் சீக்கிரம், பரபரத்தான் பரத். நான் தான் மணிராஜ் பேசுகிறேன்னு ஒருத்தவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுகிற இடம் விஜயா ஒயின்ஸ்னு பேர் போட்ட ஒரு கடை. இப்படி ஒரு காட்சி சட்டுன்னு மனசில் வெட்டிட்டு போச்சு சார் என்ற சரண்யாவுக்கு பதட்டமாக இருந்தது. பரத் உடனே நியூட்டனை காண்டாக்ட் பண்ணலாம், விஜயா ஒயின்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், சந்துருவோட அங்கே வர சொல்லலாம் என்ற சுசீலா காரை விட்டு இறங்கி டெலிஃபோன் பூத்துக்கு நடந்தாள். நியூட்டனை தொடர்பு கொண்டாள். சந்துரு அங்கே தான் இருக்காரா? ஆமாம், அவரை மணிராஜை வர்ணிக்க சொல்லி கம்ப்யூட்டரை விட்டு படம் வரைய சொல்லிகிட்டு இருக்கோம். குற்றவாளிகள் ஃபோட்டோ ஆல்பம் காமிச்சோம் சார். திடீர்னு ஒரு ஷார்ட்கட் ரூட் கிடச்சிருக்கு. விஜயா ஒயின்ஸ் இந்த கடை எங்கே இருக்குன்னு உடனே தெரிஞ்சுக்க முடியுமா? ரொம்ப சுலபம், 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்? சுசீலா சுருக்கமாக விவரித்துவிட்டு, சார் 10 நிமிஷம் கழித்து நான் மறுபடி ஃபோன் செய்கிறேன். விஜயா ஒயின்ஸ் அட்ரஸ் சொல்லுங்கள். நீங்கள் உடனே சந்துருவை கூட்டிகிட்டு அந்த கடைக்கு போங்க. மணிராஜ் அங்கே இருக்கான். இப்போது சந்துருவை விட்டு அடையாளம் காட்ட சொல்லி கப்புன்னு பிடிச்சாகணும் என்றாள். வைத்தாள். பரத் வாங்க, 10 நிமிஷம் சும்மா நிற்கிறதுக்கு அந்த ரெடிமேட் கடைக்கு போயிட்டு வரலாம் என்றாள் சுசீலா. சும்மா பார்க்குறதானா வர்றேன், வாங்குறதானா சாரி. 2 கையையும் பேக்கெட்டை விட்டு எடுக்க போகிறதில்ல. ஓகே? கஞ்ச திலகம்னு பட்டம் கொடுக்கலாம். சரண், நீங்களே நியாயம் சொல்லுங்கள். சுசீலா இதுவரை அணிந்த மொத்த பனியன்கள் எத்தனைன்னு ஒரு எண்ணிக்கை போட்டி வச்சா யாராலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு வச்சுருக்கா. ஒரு ரவுண்டு முடிஞ்சு மறுபடியும் அதே பனியனை போடுறதுக்கு 7-8 மாதம் ஆகுது. காதலிக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறீங்க? காதலியா? சுசீலாவா அப்படின்னு நீங்களாவே நினச்சிக்கிட்டீங்களா? சும்மா ஒரு கம்பெனியன், தொழில் பார்ட்னர், தட்ஸ் ஆல். இது ஷார்ட் லேயர் லைட்டுங்க. குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கா புடவை கட்டுற பொம்பளையா பார்த்து, உதாரணமாக உங்களை மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து தான் காதலிக்கணும் என்ற பரத்தின் பின்தொடையில் ரகசியமாக சுசீலா இல்லை. ஆ என்று பரத் கத்திவிட்டு கில்ரா என்றான். சரண்யா சிரித்து வாட்ச் பார்த்து, 10 நிமிஷம் ஷாப்பிங் போக விடாமலே கடத்திட்டார் பாருங்க என்றாள். சுசீலா மீண்டும் நியூட்டனுக்கு ஃபோன் செய்து அவர் சொல்ல சொல்ல பரத்தின் உள்ளங்கையில் விலாசம் குறித்தாள். ராயப்பேட்டை விலாசம். பரத், சுசீலா, சரண்யா அந்த பார் அட்டாச்சு விஜயா வைன்ஸ் கடையை அடைந்த போது அங்கு சந்துருவும் நியூட்டனும் வந்திருந்தார்கள். என்னாச்சு என்றாள் சுசீலா. இங்கே அவன் இல்லைன்னு சொல்கிறாரே சந்துரு, பாரில் இருக்கிறவங்களையெல்லாம் நிதானமாக பார்த்துட்டாரு, பாத்ரூம்குள்ளே கூட பார்த்துட்டோம் என்றார் நியூட்டன். போயிட்டானா என்றால் ஏமாற்றமாக. ஃபோன் பேசியிருக்கான், அதை விசாரிச்சிங்களா சார்? என்னன்னு விசாரிக்கிறது? மணிராஜ்னு ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி இங்கேருந்து ஃபோன் பண்ணாரா சார்னு கேட்டேன். பேரெல்லாம் தெரியாது சார். 3 ரூபாய் கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஃபோன் தருவோம். நிறைய பேர் பேசுனாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு திருப்பி கேட்குறாங்க என்றார். சரி விடுங்க, நாங்கள் சூறாவளி வச்சு ஒரிஜினல் மணிராஜோட விலாசம் வாங்கியிருக்கிறோம் என்று விளக்கமாக சொல்லி, நீங்களும் வாங்க சேர்ந்தே போகலாம் என்றாள் சுசீலா. அந்த கோடம்பாக்கம் விலாசம் ஒரு சந்துக்குள் மாடி போர்ஷனாக இருந்தது. கதவு பூட்டி இருந்தது. தொத்தல் பூட்டு. வாயை அதன் அருகில் வைத்து திறந்து கொசனியனே என்று சத்தமாக சொன்னாலே திறந்து கொள்ளும் போல் இருந்தது. சாக்பீஸால் மணிராஜ் என்று அழுக்கான கதவில் எழுதி தாமரை பூப்படம் வரையப்பட்டிருந்தது. பக்கத்து அறையிலிருந்து ஹார்மோனிய சத்தம் வர நியூட்டன் எட்டி பார்த்தார். சட்டை போடாத இளைஞன் கண்ணை மூடியபடி அனுபவித்து மெட்டு போட்டு கொண்டிருந்தான். இன்னொரு இளையராஜாவாக நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்க வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, பக்கத்து போர்ஷனில் மிஸ்டர் மணிராஜை பார்க்க வந்தோம். பூட்டி இருக்கு. எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? பக்கத்தில் தான் தபால் போஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டு என் லெட்டரும் வாங்கிட்டு தான் போனார். இப்போ வந்துடுவார் என்றவர், இதோ வந்துட்டாரே என்றார் ரேடியோ நாடக வசனம் போல. கருப்பாக ஒல்லியாக ஒரு இளைஞன் வந்து, என்ன ரகு என்றான். நீங்கள் தானே மணிராஜ்? ஆமாம், உங்களை பார்க்கத்தான் வந்தோம். வாங்க உங்கள் ரூமுக்கு போயிடலாம் என்றார் நியூட்டன். சுசீலா சந்துருவை பார்க்க அவன் உதட்டை பிரிக்கினான். அவன் ராஜா மாதிரி இருப்பான், இவன் சிப்பாய் மாதிரி கூட இல்லையே என்றான் குறைந்த குரலில். மணிராஜ் கதவு திறந்து உள்ளே அவசர சீர்திருத்தங்கள் செய்து பாய் எடுத்து உதறி போட்டான். ஆனால் 5 பேரும் நின்று கொண்டே இருந்தார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க என்றாள் சுசீலா. சூறாவளியில் கவிதை எழுதுறத தவிர என்றான் பரத். வேலை தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஊர் திருத்துறப்பூண்டி. அதெல்லாம் வேணாம். உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சூறாவளியில் எழுதின கவிதையை தான் எழுதினதா சொல்லி தன்னை ஆனந்த விகடன் ரிப்போர்ட்டர்னு வேற சொல்லிக்கிட்டு திரியறான் ஒருத்தவன். அது உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனை பெருசானா உங்களை தான் போலீஸ் விசாரிப்பாங்க என்றாள் சுசீலா.
ஐயோ என்னங்க இது, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் கவிதை உண்டுன்னு இருக்கேன், நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்களே. எனக்கு நேர்மை தான் சார் மூச்சு காத்து, பட்டினி கிடப்பேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன். பதட்டப்பட்டான் மணிராஜ். நீங்கள் தப்பு செய்கிறதா சொல்லலைங்க, உங்கள் பேரை சொல்லி தப்பு செய்கிறவனை பிடிக்கிறதுல நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அவன் ஒரு கொலையே செய்ய போகிறான். கடவுளே என்றான். இது அண்ணாமலை கடவுளே இல்லை என்றான் பரத் குனிந்து. சரண்யாவின் காதில் அவள் சி என்று வெக்கப்பட்ட போது எக்ஸ்ட்ரா அழகாய் தெரிய இனி அவளை அடிக்கடி வெக்கப்படுத்துவது என்று தீர்மானம் எழுந்தது. இந்த இதழ் சூறாவளியில் ஒரு கவிதை நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், ஆனால் எனக்கு வந்த காம்ப்ளிமெண்ட்ரி காப்பி தற்சமயம் என்கிட்ட இல்லை. ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன், இல்லைன்னா படித்து காட்டிடுவேன். ஆனால் கவிதை மனசில் இருக்குது, சொல்லட்டுமா? இருங்க, கவிதை சொல்ல வேணாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கு கொடுத்ததா சொன்னீங்களே, யார்கிட்ட கொடுத்தீங்க? வேல்னு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டை ஒரு வாரம் முன்னாடி ஹோட்டலில் பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிட்டோம். அப்போது என் கவிதை வந்திருக்கு, படித்து பாருன்னு சொல்லி புக் தந்தேன். நீ என்ன செய்கிறேன்னு கேட்டேன். வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். 10 நாள் கழிச்சு நான் வீட்டில் வந்து பாரு, மனசாட்சியை கட்டி வைக்கிறதா இருந்தால் உனக்கு நான் 100 வேலை தர்றேன்னு சொன்னான். பதிலுக்கு நீ என்ன செய்கிறேன்னு கேட்டேன். சிரித்து மழிப்பனான், சரியாக சொல்லலை என்றான் மணிராஜ். அந்த வேல் எப்படி இருப்பான் என்றான் சந்துரு. காலேஜில் எடுத்த குரூப் ஃபோட்டோவே இருக்குது, காட்டட்டுமா? மணிராஜ் தன் ட்ரங்க் பெட்டி எடுத்து நீளமான கவர் எடுத்து அதற்குள் இருந்த 4-5 மவுண்ட் ஒட்டின ஃபோட்டோக்களில் காலேஜ் குரூப் ஃபோட்டோ எடுத்து வந்து அந்த 67 பேரில் தேடி 3வது வரிசையில் நின்றிருந்த ஒருவனை இவன் தான் வேல் என்றான். உற்று பார்த்த சந்துரு, சந்தேகமே இல்லை சார், மணிராஜ்னு சொல்லிக்கிட்டு என்னை பார்க்க வந்தவன் இவனே தான் என்றான். மிஸ்டர் கவிஞரே, இப்போ அந்த வேலோட விலாசம் எழுதிக்கிட்ட சீட்டை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றான் பரத். இல்லைங்க, பத்திரமா வச்சுருக்கேன். மணிராஜ் தன் மணிபர்ஸ் திறந்து அதன் இடுக்குகளில் செருகி இருந்த 400 துண்டு சீட்டுகளில் தேடி இதோ என்று எடுத்து கொடுத்தான். வேல் 12 கெனகல் பேங்க் ரோடு, அடையாறு, சென்னை 20. சென்னை 20 அடையாறில் கெனகால் பேங்க் ரோட்டில் 12ஆம் எண் வீடு பூட்டி இருந்தது. நியூட்டன் பக்கத்தில் இருந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து சுத்தியல் வாங்கி வந்து பூட்டின் மண்டையில் போட்ட முதல் போட்டிலேயே அது கழன்று விழுந்தது. உள்ளே வந்தார்கள், அதிர்ந்தார்கள். அந்த வீடு காலியாக இருந்தது. ஒரு சாமான் கூட இல்லை. நுழைந்த உடனே கண்ணில் பட்ட வெள்ளை சுவரில் கலர் சாக் பிசால் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அன்பு நண்பர்களே, என்னை தேடிக்கொண்டிருப்பதில் நேர விரயம் செய்வதற்கு பதிலாக கேத்தரின் டாவின்சிக்காக அழகான ஒரு சவப்பட்டி தயாராக ஏற்பாடுகளை செய்யலாமே என்று எழுதப்பட்டிருந்தது. மை குட்னஸ், திஸ் இஸ் பிகம் வெரி வெரி சீரியஸ் நவ் என்றார் நியூட்டன். அந்த வீட்டில் இருந்த 2 அறைகளுக்குள்ளும் நுழைந்து திரும்பிய பரத், கிளீன், ஒரு துண்டு காகிதத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டான். இது வாடகை வீடு தான், ஓனர் யாருன்னு விசாரிக்கணும். சுசிலா ஹாலின் ஓரத்தில் இருந்த பட்டன் டெலிஃபோனை பார்த்தாள், நெருங்கினாள். ரிசீவரை எடுத்து அதன் மெமரி பட்டனை மட்டும் ஒரு முறை அழுத்தினாள். எலக்ட்ரானிக் சலுகையில் அந்த டெலிஃபோன் கடைசியாக பேசப்பட்ட டெலிஃபோன் நம்பரை முயன்று ரிங்டோன் கிடைத்தது. எதிர்முனை எடுக்கப்பட்டது. ஹலோ என்றான் யாரோ. சார், நாங்கள் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், ஒரு செக்கிங், உங்கள் நம்பர் என்ன சார் என்றாள் சுசீலா. சொன்னார்கள். தேங்க்யூ சார், வச்சிருங்க என்று வைத்த சுசீலா உடனே டைரக்டரி என்கொயரியை அழைத்து அந்த நம்பரோட அட்ரஸ் வேணும் என்றாள். சில வினாடிகள் காத்திருப்புக்கு பின் பிரியா எலக்ட்ரானிக்ஸ் 9 ஃபர்ஸ்ட் ரோடு, கஸ்தூரிபாய் நகர், அடையாறு, மெட்ராஸ் 20 என்று சொல்லப்பட்டு குறிப்பு நோட்டில் குறித்து கொண்டாள் சுசீலா. வைத்தாள். இந்த வேல் ஒரு வேளை இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறானோ என்னவோ என்றான் பரத். இந்த அட்ரஸ் பக்கத்தில் தான், நீங்கள் போய் விசாரிங்க. நான் இங்கே கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். சுவத்தில் எழுதியிருக்கிற இதை ஃபோட்டோ எடுக்கணும், நாயை கூட வரவழைச்சா தேவலாம் என்றார் நியூட்டன். இந்த குரூப் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு போகிறோம் என்றான் பரத். பத்திரமா எடுத்துருவாங்க, என்லார்ஜ் பண்ணி நிறைய பிரிண்ட்ஸ் போட வேண்டியிருக்கு என்றார் நியூட்டன். சரண்யாவையும் சந்துருவையும் அவரவர் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு பரத், சுசிலா மட்டும் காரில் பிரியா எலக்ட்ரானிக்ஸ் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 10. பிரியா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 4 மாடி கட்டிடத்தில் ஒரு மாடி முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டு பெரியதாக இருந்தது. அதன் நிர்வாகி இளமையாக இருந்தார். சஞ்சய் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். கம்ப்யூட்டர் சர்வீஸ் சாஃப்ட்வேர் தயாரித்து தருவது இவை எங்கள் பணி என்றார். 40 கம்ப்யூட்டர் என்ஜினியர்கள் தங்களிடம் இருப்பதாக சொன்னார். ஆங்கிலம்தான் சுலபமாக வந்தது. உங்களுக்கு வேலை தெரியுமா என்றாள் சுசீலா. வேல் நெற்றியை தடவினார். அப்படி யாரை எனக்கு அறிமுகம் இருப்பதாக நினைவில் இல்லையே. பரத் அந்த குரூப் ஃபோட்டோவில் வேலை காட்டினார். இவர் தான் வேல். இவர் இங்கே வேலை செய்பவர் என்று நினைத்தோம். நாட் அட் ஆல், இவர் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வேல் இன்றைக்கு உங்களுக்கு ஃபோன் செய்து பேசியிருக்கிறான். சாரி, இந்த நம்பரில் யாருடனோ பேசியிருக்கிறான். பாசிபிள். இதற்கு 4 எக்ஸ்டென்ஷன் டெலிஃபோன்கள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிடும் வேல் என்னுடைய ஸ்டாஃப்களில் யாருடனாவது பேசியிருக்கலாம். இந்த வேல் ஒரு கொலை சதியில் ஈடுபட்டிருக்கிறான். இவனை பிடிப்பதற்காக போலீசாரோடு நாங்கள் ஒத்துழைத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் ஒத்துழைப்பும் தேவை.
நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த குரூப் ஃபோட்டோவில் வேலை சுட்டிக்காட்டி உங்களின் ஒவ்வொரு ஊழியரையும் நாங்கள் விசாரிக்க அனுமதி கொடுக்க வேண்டும். தாராளமாக என்றார் சஞ்சய். பரத் சுசிலா நீளமான ஹாலில் கம்ப்யூட்டர்கள் ரிப்பேர் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு இன்ஜினியராக போய் விசாரிக்க, ஒருவர் கூட வேலை எனக்கு தெரியும் என்றோ வேலுடன் ஃபோனில் பேசியது நான் தான் என்றோ சொல்லவில்லை. சஞ்சயிடம் நன்றி சொல்லி சலிப்போடு வெளியேறினார்கள். வாட் நெக்ஸ்ட் என்றான் பரத். நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடலாம் பரத், அங்கே போய் மேற்கொண்டு பேசிக்கலாம். தட் மேன் வேல் இஸ் அ பியூர்லி வாட்ஸ் கோயிங் என்றான் பரத். என்ன இழவு சொல்கிறீங்க பரத்? வேல் நல்லா தண்ணி காட்டுறான்னு இந்த குரூப் ஃபோட்டோவை நியூட்டன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாம் சுசி. வேல் காலி செய்த வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் பரத். பெசன் நகர் பீச்சில் ஆட்டோவை விட்டு வேல் இறங்கி கொண்டபோது இரவு மணி 9. ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து விட்டு பார்த்தான். சாலையோரமாக 7-8 கார்கள் நின்றிருந்தன. அதில் குறிப்பிட்ட ஒரு வெள்ளை மாருதியை பார்த்து முகம் மலர்ந்தான் வேல். அதை நோக்கி நடந்தான். வேல் இப்போது நரைத்த தாடியில் லூசான ஜிப்பாவில் வேட்டியில் ஒரு கிழக்கேட்டப்பில் இருந்தான். வேல் காரை சமீபித்தான். காரில் அமர்ந்திருந்த இளைஞன் இசை கேட்டபடி சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். குட் ஈவினிங் பாபு என்றான் வேல். யார் நீங்கள்? முட்டாள், நான் தான் வேல், மார்விடத்தில் இருக்கேன் பாபு. சுத்தமாக அடையாளம் தெரியலப்பா, உள்ளே வந்து உட்காரு. கார் கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்து கதவை சாத்தினான் வேல். கடற்கரை காற்று ஜில்லென்று வீசியது. மணல் வெளியில் சொற்பமான இளைஞர்கள் மட்டும் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள். எதுக்கு இந்த மாறு வேஷம்? சாதாரணமாக நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறப்போ தினம் ஒரு அடையாளத்தில் இருப்பேன். இந்த ப்ராஜெக்டில் போலீஸுக்கு சவால் விட்டு கொலை செய்ய போகிறேன் பாபு, அதனால தான். போலீஸுக்கு ஒத்துழைக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு பரத் சுசிலான 2 பேரும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க வேல். ஒரு குரூப் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதில் இருந்த உன் முகத்தை காட்டி, உங்களுக்கு இந்த வேலை தெரியுமா, இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ் நம்பரில் அவன் பேசியிருக்கான், அவன் யார் கூட பேசினான்னு தெரியுமான்னு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டே வந்தாங்க. நல்ல வேலையாக நீ எனக்கு ஃபோன் செஞ்சு சொன்னப்போ நானே ஃபோனை எடுத்தேன். அதனால யாருக்கும் தெரியலன்ட்டாங்க. நானும் ரொம்ப சாதுவாக தெரியலன்ட்டேன் என்றான் பாபு. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பாபு. ஆனந்த விகடன் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு தகவல்களை சேகரிக்க நடிகை லாவண்யா வீட்டுக்கு போனேன். அவள் மேனேஜரை பார்த்தேன். நடிப்பு பொருத்தமாக இருக்கணும்னு கையில் ஒரு இலக்கிய இதழ் எடுத்துகிட்டு போனேன். அது மணிராஜ்னு ஒரு பழைய ஃப்ரெண்டு திடீர்னு ஹோட்டலில் பார்த்து கொடுத்த புக்கு. நான் அவன் பேரை ஃபோட்டோ விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிட்டேன். அவன் பேரை தான் யூஸ் பண்ணேன். அங்கே செஞ்ச தப்பால் போலீஸை என் வீடு தேடி வர வரைக்கும் விட்டுட்டேன் என்றான் வேல். அப்புறம் ஆனால் அவசர அவசரமாக வீடை காலி பண்ணிட்டேன். என்ன பெரிய வீடு, 3 சூட்கேஸில் எல்லாத்தையும் அடக்கி ஆட்டோவிலேயே வீட்டை மாற்றிட்டேன். போலீஸ் என்னவே தேடி வந்தப்புறம் என் தீவிரம் இன்னும் அதிகமாகிடுச்சு. திட்டமிட்டபடி கொலையை நடத்தியே தீரணும்னு இருக்கேன். 5 லட்சம் ரூபாய் சும்மாவா? கை நீட்டி 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ரைட்டு விடு, நீ கொண்டாந்தியா? ஓ என்ற பாபு டேஷ்போர்ட் திறந்து உள்ளங்கைக்குள் அடகிற மாதிரி இருந்த 2 சிறிய கால்குலேட்டர்களை எடுத்து வேலுவிடம் தந்தான். தான் சொன்ன செட்டப் இதை தயாரிச்சிருக்கியா? எஸ், இது வெளிப்பார்வைக்கு கால்குலேட்டர், ஆனால் வியூ ஃபைண்டர் இணைச்ச மினி ரிவால்வர் இதுக்குள்ளே அடக்கமாயிருக்கு. இதை பாரு, நம்பர் 9 தட்டினா டிஸ்பிளே சதுரத்தில் கார்னர் லென்ஸ் வழியாக காட்சியை மினி சைஸில் பார்க்கலாம். நீ எந்த திசையை நோக்கி எந்த பொருளை நோக்கி எய்ம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணினா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். 4 அடி தூரம் வரைக்கும் க்ளோஸ்அப் ரேஞ்ச் போகலாம். அப்புறம் நீ 0 பட்டனை அழுத்த வேண்டியதான். ஒரு ரகசிய திறப்பு உருவாகி உள்ளே லோடு பண்ணியிருக்கிற வர அந்த 1/2 இன்ச்சு நீளம் உள்ள சின்ன ஊசி புல்லட் மாதிரி ஸ்பீடாக ரிலீஸ் ஆகி புறப்பட்டு டார்கெட்டில் புதையும். குக்குன்னு ஒரே ஒரு சின்ன சத்தம் தான் வரும். உத்து கேட்டால் தான் அதுவும் கேட்கும். சபாஷ், இந்த கால்குலேட்டர் நம்ம ரிவால்வரோட நான் நாளன்னைக்கு காமரேஜர் ஹால் போவேன். அங்கே தான் கேசட் வெளியீட்டு விழா. வேறு மாறு வேஷத்தில் இருப்பேன். கேசட்டை கேத்தரின் டாவின்சிக்கிட்ட கொடுக்க வேண்டியனு தான். லாவண்யா வாங்கிக்குவாங்க. அந்த சமயத்தில் 2 பேருமே ஃபோட்டோவுக்காக சில செகண்ட்ஸ் போஸ் கொடுப்பாங்க. அப்போது எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த சமயம் எய்ம் பண்ணி 0 பட்டன் அழுத்திட வேண்டியது தான். உங்ககிட்ட தான் மாதிரிக்கு கொடுத்தது வெறும் ஊசி. ஆனால் நான் உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊசியில் சயனைட் தடவி தான் கால்குலேட்டர் உள்ள லோடு பண்ணுவேன். ரத்தத்தை ஊசி தொட்டதும் உடனடி மரணம் என்று வேல் சிரித்தான். இதை டிசைன் பண்ணி கொடுன்னு சுலபமாக சொல்லிட்டேன். இந்த டிசைன் பண்ண எனக்கு 1 மாதம் ஆச்சு தெரியுமா? புலம்பாதே பாபு, 5 லட்சத்தில் உனக்கு 10% உண்டு. 50,000 ஒரே மாதத்தில் சம்பாதிச்சிருக்கியே, போதாதா? இந்தா 25,000 எடுத்துகிட்டு வந்தேன். காரியம் முடிஞ்சதும் மீதி என்று பணக்கட்டை வேல் கொடுக்க அதை வாங்கி பனியனுக்குள் போட்டு கொண்ட பாபு, புது வீடு எங்கோ என்றார். வீடு இல்லை, வேற இடம், அப்புறமா சொல்கிறேன். நான் புறப்படவா? எனக்கு ஒரு சந்தேகம் வேல். என்ன? எதுக்கு 2 தயாரித்து தர சொன்ன? நீ உபயோகிக்க போகிறது என்னவோ ஒன்று தானே?
வேல் சிரித்தான். ரொம்ப முன்னெச்சரிக்கை உள்ளவன் பாபு. இந்த 2 கால்குலேட்டரில் ஒன்று என்கிட்ட இருக்கும், இன்னொன்று இந்த திட்டத்தில் என்னோட இணைஞ்சு செயல்படுற என்னோட பார்ட்னர்கிட்ட இருக்கும். என் பார்ட்னரை மேடைக்கு ரொம்ப பக்கத்துலேருந்து செயல்பட சொல்லுவேன். நான் கூட்டத்தில் கலந்துருப்பேன். என் பார்ட்னரோட எய்ம் மிஸ் ஆனால் நான் செயல்படுவேன். அப்படியா? இந்த ப்ராஜெக்டில் 2 ரகசியங்கள் இருக்குது. சொன்னால் நீ ஆச்சரியப்பட்டு போவ. உன் மூளையே தனின்னு என்னை பாராட்டுவ. என்ன அது? வேல் சொன்னான். சொல்லி முடித்ததும் பாபு அவன் கையை பிடித்து குலுக்கி, பியூட்டிஃபுல் பிளான் வேல், அசத்தல். நான் கூட முதல்ல நம்பிட்டேன் பாரு. முதல்ல உன் மூளையை இன்ஷூர் பண்ணு. ஆல் த பெஸ்ட் என்றான். வேல் 2 கால்குலேட்டர்களையும் தன் மடியில் வைத்து கொண்டு காரை விட்டிறங்கி ஒரு காலியான ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். அத்தியாயம் 11. மறுநாள் காலை செய்தித்தாள்களில் வேலின் கல்லூரி குரூப் போட்டோவில் இருக்கும் புகைப்படம் பெரிதாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. துப்பு கொடுப்பவருக்கு சன்மானம். இந்த படத்தில் காணப்படும் வேல் எழுகிற இந்த வாலிபனை பற்றி தகவல் துறைக்கு தகவல் தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். தகவல் தெரிவிப்பவர்களின் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றிருந்தது. இந்த வேல் நாளைக்கு நடக்க உள்ள படவிழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்னை வரும் ஹாலிவுட் நடிகை கேத்தரின் டாவின்சியை கொலை செய்ய திட்டமிட்டதுள்ளதோடு இந்த கொலையை செய்து முடிப்பதாக ஒரு சவாலாக போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளான். அவன் கைப்பட எழுதின கடிதமும் சுவற்றில் எழுதி வைத்த வாசகமும் அருகில் வெளியிடப்பட்டிருந்தது. பம்பாய் போலீஸ் மூலமாக இந்த ஆதாரங்களுடன் மிஸ் கேத்தரின் டாவின்சிக்கு கொலை மிரட்டல்கள் பற்றி விவரங்கள் தெரிவிக்கப்பட்ட போது அவர் சிரித்தார். இது யாரோ ஒருவனின் விஷத்தனமான விளையாட்டு. இதற்கு போலீஸ் துறை பெரிய முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்றார். தொடர்ந்து அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், நிருபர், சென்னை பயணத்தை ரத்து செய்வீர்களா? அதற்கு கேத்தரின், மாட்டேன். எவனோ ஒரு பைத்தியக்காரனின் சிறுபிள்ளைத்தனமான மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட நான் தயாரில்லை என்றார். உங்கள் உயிர் பற்றி கவலை இல்லையா? இருக்கிறது. ஆனால் சென்னையில் எனக்கு பகை இல்லை. இது விஷமக்காரனின் குடும்பு. தன் பெயர் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாக வேண்டும் என்கிற எண்ணத்தில், அதன் நோக்கத்தில் சில கிராக்குகள் இப்படி நடந்து கொள்வதுண்டு. இது போன்ற பல விசித்திரமான மிரட்டல்களை என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் என்றாள். சென்னை பயணத்தின் போது உங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்பு கேட்கப் போகிறீர்களா? எனக்கு அவசியமாக படவில்லை. ஆனால் சென்னை போலீசார் எனக்கு முழு பாதுகாப்பு தர உள்ளதாகவும் நான் அவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். பயணம் ரத்து செய்யாமல் இருப்பது என் உரிமை. அதேபோல அவர்களுக்கு கிடைத்துள்ள சில ஆதாரங்களின் அடிப்படையில் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அவர்களின் கடமை. இதை நான் தடுக்க விரும்பவில்லை. மேற்கண்டவாறு நடிகை கேத்தரின் கூறினார். நாளை நடைபெற உள்ள கேசட் வெளியீட்டு விழாவை எல்லோரும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்க நகர கமிஷனர் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் கேத்தரினை ஊருக்கு அனுப்பி வைப்போம் என்று தெரிவித்துள்ளார். செய்தித்தாளை மேஜை மேல் போட்டாள் சுசிலா. வயலட் நிற பனியலில் நெசசரி ஆக்சசரிஸ் என்று சிகப்பில் எழுதியிருக்க பரத், படிச்சிட்ட சுசி, இது முட்டாள்தனம் என்றான். போலீஸ் இன்னும் அந்த வேலை பிடிக்காத நிலைமையில் கேத்தரின் மெட்ராஸ் வர்றதை சொல்கிறேன். அவங்களுக்கு சீரியஸ்னஸ் உரைக்கலைன்னா நம்ம போலீஸ் எடுத்து சொல்லி வற்புறுத்தி பயணத்தை கேன்சல் செய்ய வச்சுருக்கணும். இல்லை பரத், இது டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அவமானம் மாதிரி இல்லையா? 2வது ஒரு மோசமான முன்னுதாரணமாயிடும். நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு விழா நடக்கிறது. ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா விழாவில் கலந்துக்கிறவங்கள கொலை செஞ்சிருவேன்னு ஒருத்தவன் எழுதி போட்டுட்டு உட்காந்துருவான். ஒவ்வொரு விழாவையும் ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு வழி கிடைச்சிரும் பரத் என்றாள் சுசிலா. சரி விடு, போலீஸ் தீவிரமாயிடுச்சு. நம்ம சொந்த முயற்சி அதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. இனிமேல் நமக்கு வேலை இல்லை. ஏன் இல்லை? இதை பாருங்க பரத் என்று ஒரு பெரிய சுவரை காட்டினாள் சுசி. என்ன இது? லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு கேத்தரின் பற்றின புக்ஸு, மேகசின்ஸ் இதெல்லாம் அனுப்பியிருக்கா. இதை பூரா படிக்க போகிறேன். எந்த வகையில் அவளுக்கு மெட்ராஸில் கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு பகை இருக்குன்னு இதில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். தலையை சுற்றி மூக்க தொடுற வேலை சுசி இது. சில சமயம் அப்படி தொட வேண்டியிருக்கும் பரத். நீங்கள் பாதி படிங்களேன் என்றாள். அஸ்கு புஸ்கு, நான் வேணாம்னு சொல்லியும் நீயா எடுத்து போட்டுக்கிட்ட கேஸ் இது. நீயே படி, நான் வேற ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டியிருக்கு என்றான் பரத். என்ன வேலை அப்படி? ஒரு ஆம்பளைக்கு 1000 வேலை இருக்கும். ஒன்று சொல்லுங்கள், ஷேவ் பண்ணிக்கணும். வழக்கமாக நீங்கள் செல்ஃப் ஷேவ் தானே பண்ணிக்குவீங்க. இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கு நேரமாயிடுச்சு. ஏன் நேரமாச்சு? ராத்திரி படுக்கிறதுக்கு நேரமாச்சு. அது ஏன் நேரமாச்சு? இதை பாரு, இன்னும் ஒரு கேள்வி கேட்டேன்னா உன்னை என்னைக்காச்சும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு லேசாக ஒரு நினப்பு இருக்குது பாரு, அதை ரப்பர் போட்டு அழிச்சிடுவேன் என்ற பரத் தன் ஆஃபீஸ் அறையை விட்டு வெளியே வந்தவன் கார் சாவியை விரலில் சுழற்றியபடி லிஃப்டை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 12. 27ஆம் தேதி காலை சென்னை விமான நிலையம். லவுஞ்சில் பம்பாய் விமானத்திற்காக நிறைய பேர் காத்திருந்தார்கள். நிறைய பாதுகாப்பு போலீஸ்காரர்கள் வெளியே நின்றார்கள். நியூட்டன், பரத், சுசிலா, சரண்யா, சந்துரு, லாவண்யா என்று மேடை நாடகத்தின் கடைசி காட்சியில் போல எல்லா பாத்திரங்களும் இருந்தார்கள். நியூட்டன் சொன்னார்,
பரத், வரப்போகிற கேத்ரினுக்கு புல்லட் ப்ரூஃப் கார் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அவங்க கூடவே 2 பேரும் மெஷின் கன்னோட நிற்க போகிறாங்க. அந்த 2 பேரும் அவங்க மறுபடி பாம்பேக்கு ஃப்ளைட் ஏற வரைக்கும் இருப்பாங்க. அவங்க தங்குற உர்ச்சலா ஹோட்டல் காட்டேஜ்லையும் டைட் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். யாருக்கும் பேட்டி கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம். அவன் செயல்படுறதுனா ஈவினிங் நடக்கிற கேசட் வெளியீட்டு விழாவில் தான் செயல்படுவான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஹால்லையும் ஃபுல் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கேத்ரினை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட சொல்லியிருக்கோம். அவன் ஃபோட்டோ நமக்கு கிடைச்சிட்டது ரொம்ப சௌகரியம். அவன் எந்த மாறு விஷயத்தில் வந்தாலும் கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறோம். ஹாலில் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் கேமரா வச்சு டெம்பரவரி கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம். வீடியோவில் ஒவ்வொரு மூஞ்சியாக நகர்த்தி பார்த்து லபக்குன்னு பிடிச்சிடணும். பரத் சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்கள் அவன் ஃபோட்டோவை வேறு பேப்பரில் போட்டுறீங்க. இவ்வளவு தூரம் எச்சரிக்கையான நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாமல் இருக்குமா சார்? தெரியும் தான். அப்போது அவங்கள எப்படி டபாய்க்கிறதுன்னு இதுக்கு மேலே யோசிக்க மாட்டானா? யோசிக்கட்டும், எப்படியும் அவனை பிடிக்காமல் விடுறதில்ல சார். ஒரு யோசனை என்றாள் சுசீலா. என்ன? கேத்ரின் வந்ததுலேருந்து திரும்பி ஊருக்கு போகிற வரைக்கும் அவங்களோடவே இருக்கிறதுக்கு என்னையும் சரண்யாவையும் அனுமதிப்பீங்களா? அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்தி வைங்க. நாங்கள் கூடவே இருந்தால் அவங்களோட பேசுகிறப்ப சரண்யாவுக்கு திடீர்னு ஏதாச்சும் உபயோகமான நினைப்பு வரலாம். கடைசி நிமிஷத்தில் எதையாச்சும் தவிர்க்க அந்த திடீர் நினைப்பு உதவலாம். சற்றே யோசித்த நியூட்டன், நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், நோ ப்ராப்ளம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றார். சுசி, நான் கிடையாதா என்றான் பரத். வேண்டாம், கூட்டம் சேர்க்க வேண்டாம் என்றாள் சுசீலா. நான் கேத்ரினோட ஃபேன் சுசி, உனக்கு என் உதவி தேவைப்படலாம், நானும் இருக்கேன். அவசியம் இல்லை. நேற்று புக்ஸ் படிக்க சொன்னதுக்கு விட்டுருன்னு போனீங்க, இப்போ என்ன கெஞ்சல்? சரண்யா, கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்கள். பான் வித் கோல்டன் ஸ்பூன் படத்தில் ஒரு நீக்ரோ ஆஃபீஸரோட 4 நிமிஷம் பெட்ரூம் சீன் ஒன்றில் கேத்ரின் நடித்ததை பற்றி நான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் சுசி. சுசீலா அவனை முறைத்து, தேவையில்லைன்னு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உங்கள் வேலையை பாருங்கள் என்றாள். பம்பாய் விமானம் இன்னும் சில வினாடிகளில் வந்து இறங்கப் போவதாக அறிவிப்பு வந்ததும் அனைவரும் அமைதியானார்கள். லாவண்யா தன் கையில் வைத்திருந்த செலவன் சுற்றிய பூங்காகிதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து கொண்டாள். விமானத்தில் இருந்து இறங்கின கூட்டத்தில் கேத்ரின் டாவின்சி தனியாக தெரிந்தாள். 6 அடியை தொடும் உயரம், சுண்டினால் ரத்தம் தெறிக்கும் சிவப்பு, நீளமான மூக்கு, முழுநீள வயலட் கவுன், பிரவுன் நிற கூந்தல், ரோஸ் நிற லிப்ஸ்டிக், சிரிக்கும்போது ஸ்ரீபிரியாவுக்கு போல சட்டென்று ஏற்படும் கண்ணக்குழிகள். கேத்ரின் டாவின்சி வரவேற்கப்பட்டாள். நியூட்டன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பரத், சுசீலா, சரண்யாவை அறிமுகப்படுத்தினார். பான் வித் கோல்டன் ஸ்பூனில் என்றான் பரத். நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று தன் குரலில் அவன் குரலை அமுக்கினாள் சுசீலா. காரில் கேத்ரின், புரூக்லின், சரண்யா, சுசீலா செல்ல லாவண்யாவும் சந்துருவும் அவர்கள் காரில் புறப்பட்டுவிட, சியு பரத் என்று நியூட்டன் போலீஸ் ஜீப்பில் ஏறிக்கொள்ள பரத் தவிர எல்லோரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். பரத் ஒரு பெருமூச்சுடன் நிதானமாக தன் ஃபியட்டை நோக்கி நடந்தான். மாலை 6:30 காமராஜ் மெமோரியல் ஹால். நட்சத்திர கூட்டங்கள் நிரம்பி வழிந்தன. வீடியோ கேமராக்கள் அதில் ஒன்று போலீஸ் ஏற்பாடு செய்திருந்தது. அந்த கேமரா நிரம்பி வழிந்த ஆடியோட்டோரியத்தில் ஒவ்வொரு முகமாக பதிவு செய்து நகர்ந்து கொண்டிருக்க, கண்ட்ரோல் அறையில் பொருத்தப்பட்டிருந்த டெலிவிஷன் முன்பாக 4 ஆஃபீஸர்கள் சந்துரு உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் கையில் பெரிதுபடுத்தப்பட்ட வேலின் புகைப்படம் இருந்தது. ஒவ்வொரு முகமாக உற்று பார்த்து கொண்டிருக்க முதல் வரிசையில் பரத், சுசீலா, சரண்யா அமர்ந்திருந்தார்கள். மேடையில் அலங்கார நாற்காலியில் விழா தலைமை பொறுப்பு ஏற்றிருந்த ஒரு வங்கியின் உயர் அதிகாரி. அவர் அருகில் பாரதி ராஜா, அவர் அருகில் கேத்ரின் டாவின்சி, அவள் அருகில் லாவண்யா, அவள் அருகில் ஜெமினி கணேசன், வைரமுத்து, கே பாக்யராஜ் ஆகியோர் வாழ்த்துரைப்பதற்காக அமர்ந்திருந்தார்கள். வரவேற்புரை என்ற பெயரில் லாவண்யாவின் அப்பா தன் அந்த கால சினிமா அனுபவங்களை சொல்லி அறுத்து கொண்டிருந்தார். பரத், என்ன ஒன்றுமே பேசலை என்றாள் சுசீலா. என்ன பேசணும் என்றான் பரத். காலையிலேருந்து உங்களை விட்டுட்டு போயிட்டதில் கோபமா? ஆமான்னு சொன்னால் கோபம் போக்குறதுக்கு நீ என்ன செய்ய போகிற? கேத்ரினை பத்திரமா ஊருக்கு போய் சேரட்டும், அப்புறம் அவங்க கோபத்தை போக்கிக்கிறேன் என்றாள் சுசீலா. ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த கேஸில் நீ என்ன செஞ்ச சுசி? இப்போது பிரம்மாண்டமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்கிறது பூரா போலீஸ் தானே. ஒரு லெவலுக்கு அப்புறம் நாம் என்ன செய்ய முடியும் பரத்? செய்யணும், அதுதான் சாமர்த்தியம். ஒரு புது டைமென்ஷனோட யோசிக்கணும். கேத்ரினோட கூடவே இருந்துட்டா வேலை பிடிச்சிட்டா முடியுமா? என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? நான் ஏன் சொல்கிறேன்? பந்தயம் என்ன? நான் ஐடியா தரக்கூடாதுன்னு தானே பேச்சு. சுசீலா வெறுப்பாக உதட்டில் கோணங்கி செய்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டு மேடையை பார்த்தார். இப்போது படத்தின் கேசட்டை பிரபல ஆங்கில நடிகை கேத்ரின் டாவின்சி வெளியிட அதை படத்தின் தயாரிப்பாளர் சார்பில் நடிகை லாவண்யா ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. பச்சையில் மின்னிய கேத்ரின் எழுந்து கொண்டாள். பரத், சுசீலா அருகில் அமர்ந்திருந்த சரண்யா மேடையை பார்த்தபடி
தன் மடியில் இருந்த கைப்பையின் ஜிப்பை ஓசை இல்லாமல் திறந்தாள். உள்ளிருந்த ஒரு சிறிய கால்குலேட்டரை எடுத்து தன் மடிமேல் மறைவாக வைத்து கொண்டு என் 9 அழுத்த கால்குலேட்டரின் சிறிய டிஸ்பிளே சதுரத்தில் மேடை வந்தது. அட்ஜஸ்ட் செய்து குறிப்பார்த்தாள். அருகில் பார்த்து கொண்டாள். பரத், சுசிலா எல்லோரும் கவனமும் மேடையிலேயே இருந்தது. முன்வரிசை அருகே நின்றிருந்த போட்டோகிராஃபர்கள் தயாராக நின்றார்கள். கேத்தரினும் லாவண்யாவும் அருகருகில் நிற்க, கேத்தரின் தன்னிடம் அலங்கார காகிதத்தில் சுற்றி தரப்பட்ட கேசட்டை நீட்ட, லாவண்யா அதை பெற்றுக்கொள்ள கேமராக்களின் ஃப்ளாஷ்கள் மின்ன, சரண்யா கால்குலேட்டரில் 0 பட்டனை அழுத்தினார். அடுத்த வினாடி மேடையில் என்று பெரிய அலறலுடன் லாவண்யா சரிந்து கீழே விழுந்தாள். அரங்கமே எழுந்து கொண்டது. பரபரப்பானது. பலர் மேடையை நோக்கி ஓடினார்கள். பலர் வாசல்களை நோக்கி ஓடினார்கள். கொலை கொலை என்று பலர் அலறினார்கள். குறுக்கே ஓடினார்கள். ஒரே குழப்பம். என்ன பரத் இது? லாவண்யாவை குறி தவறி சுட்டுட்டாங்க போல இருக்கு என்றாள் சுசீலா. சரண்யா எங்க என்றான் பரத். அவர்களுக்கு அருகில் சரண்யா இல்லை. தூரத்தில் ஒரு வாசலை நோக்கி அவள் சென்று கொண்டிருப்பது தெரிய, சுசி வா, முதல்ல சரண்யாவை பிடிப்போம் என்றான் பரத். லாவண்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பரத், நீ வா சொல்கிறேன். அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சரண்யாவை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினான் பரத். சரண்யா ஹாலை விட்டு வெளியே வந்து சைடு பகுதியில் தயாராக என்ஜின் ஸ்டார்ட் செய்து வைக்கப்பட்டிருந்த காரில் ஏறிக்கொள்ள, காரின் டிரைவிங் சீட்டில் தலையை மொட்டையடித்து தொப்பி மாட்டி மீசை எடுத்து வேறு அடையாளங்களில் இருந்த வேல் சீரலாக புறப்பட 10 அடி ஓட்டிய அவன் எதிரே பார்த்து அதிர்ந்தான். நியூட்டன் மற்றும் 10 போலீஸ்காரர்கள் ஆயுதங்களுடன் வரிசையாக நிற்க காரை பிரேக் அடித்து நிறுத்தினார். துப்பாக்கி முனையில் வேலையும் சரண்யாவையும் இறக்கினார்கள். ஓடி வந்து நின்ற சுசிலா, என்ன பரத்துது, ஒன்றுமே புரியலை எனக்கு என்றான். பின்னால பாரு என்றான். திரும்பி பார்த்தாள். புன்னகையுடன் வந்து கொண்டிருந்தால் சற்று முன் மேடையில் சரிந்து விழுந்த லாவண்யா. எல்லாம் நானும் நியூட்டனும் செய்த ஏற்பாடுகள் என்றான் பரத். புரியலை என்றாள் சுசீலா. எல்லாம் விவரமாக சொல்கிறேன் என்றான் பரத். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் ஆஃபீஸ். பரத்தின் சட்டையை பிடித்தாள் சுசீலா. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? சுசி, வேலோட அருமை காதலி தான் சரண்யா. 2 பேரும் சேர்ந்து பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. சமீபத்தில் இவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட திட்டம் ஒரு கொலை. யாரை? நடிகை லாவண்யாவை கொலை செய்ய சொல்லி பேசப்பட்ட தொகை 5 லட்சம். லாவண்யாவையா என்றாள் சுசீலா ஆச்சரியத்துடன். ஆமாம், எந்த வகையிலையும் இதை மாட்டிக்காமல் செய்யணும்னு திட்டம் போட்டாங்க. கேசட் வெளியீட்டு விழா பற்றி தெரிஞ்சதும் பிளான் பிறந்துருச்சு. ஹாலிவுட் நடிகை கேத்தரினை கொல்ல போகிறதா போலீஸ்க்கு சவால் விட வேண்டியது. அதை எடுத்த எடுப்பில் போலீஸ்க்கு சொல்லாமல் நம்ம மூலமாக போலீஸ்க்கு சொல்ல நினச்சதால இஎஸ்பி பவர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சரண்யா நம்மக்கிட்ட வந்தா. நாம் போலீஸ்கிட்ட போவோம்னு தெரியும். போலீஸ் கேத்தரினுக்கு முழு பாதுகாப்பும் தரும். அப்போது லாவண்யாவை தீர்த்தா எல்லோரும் என்ன நினைப்பாங்க? கேத்தரினுக்கு வச்ச குறி தவறி லாவண்யாவை பாதிச்சிருச்சுன்னு நினைப்பாங்க. கரெக்ட், அதுதான் அவங்க நோக்கம். லாவண்யாவுக்கு நேரடி பகை இருக்குமான்னு போலீஸ் யோசிக்கவே யோசிக்காது. இந்த திட்டத்தை மணிராஜுங்கிற பேரில் வேல் நடத்துறது, அதுக்கு சரண்யா உதவுறதுன்னு திட்டம். சூறாவளி பத்திரிகையை கையில் எடுத்துகிட்டு வந்ததில் வினை ஆரம்பம். நாம் ஒரிஜினல் மணிராஜை கண்டுபிடிச்சி வேலோட அட்ரஸை தெரிஞ்சுப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. வேல் அவசரமாக காலி பண்ணிட்டு போனான். சரண்யா தான் ஆளாச்சே சுசி. புதிய வேந்தன்கிட்டேருந்து மணிராஜோட விலாசம் வாங்கினதும் சரண்யா என்ன செஞ்சா ஞாபகம் இருக்கா? மொட்டை மாடியில் துணி காய போட்டிருக்கிறத தோழிக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போனாலே. ஆனால் பண்ணினது வேலுக்கு. தப்பிச்சுட்டு வீட்டை காலி பண்ணிடுன்னு சொல்லியிருப்பா. நாம் அவன் வீட்டுக்கு போகிறதே டிலே பண்ணணும்னு வேணும்னே விஜயா வைன்ஸில் மணிராஜ் இருக்கான்னு நினைப்பு வந்ததா சொல்லி 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டா. வேலுக்கு காலி பண்ண அவகாசம் கொடுத்துட்டா. அப்போது அவளுக்கு அந்த சூப்பர் பவர் கிடையாதா? ஒரு புடலங்கா பவரும் கிடையாது. நம்ம ஆஃபீஸ் ரூம் கேலண்டரில் உள்ஷீட்டில் எழுதியிருந்ததையெல்லாம் கூட சரியாக சொன்னாலே. சிம்பிள் சுசி. அப்புறமா தான் அதை யோசித்தேன். சரண்யா நம்ம சந்திக்க வந்ததுக்கு முதல் நாளே ஒரு தடவை வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு போனதா மாதவி சொன்னா. ஞாபகம் இருக்கா? அவள் நம்ம ரூமுக்குள்ளே தான் தனியாக உட்காந்து வெயிட் பண்ணாலாம். அப்போது கேலண்டரை புரட்டி பார்த்துருக்கலாம். எத்தனை ஜெம் கிளிப்ஸ் இருக்குது மேஜையிலன்னு கூட எண்ணி வச்சுக்க முடியும். நான் அவளை முதல்லையே சந்தேகப்பட்டாச்சு சுசி. அவளை முதல் தடவை அவளோட ஹாஸ்டலில் பிக்கப் பண்ணிக்க போனோமே, அப்போது நான் அந்த வாட்ச்மேன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். 15 வருஷமாக வேலை பார்க்குறதா சொன்னான். மூக்குப்படி போடுற பழக்கமே கிடையாதுன்னா. மூக்குத்தி கதை விட்டா நம்மக்கிட்ட. அடப்பாவி. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரியா எலக்ட்ரானிக்ஸில் ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் நாம் விசாரித்தோமே, அப்போது ஒருத்தவன் கை லேசாக நடுங்குச்சு. பென்சிலை தவற விட்டான். யாருன்னு விசாரித்தேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பாபுன்னு சொன்னாங்க. ஈவினிங் உன்னை ஹாஸ்டலில் விட்டதும் நான் அவன் ஆஃபீஸ்லேருந்து ஃபாலோ செஞ்சேன்.
தான் வீட்டுக்கு போனான். 8:30 மணிக்கு தன்னோட வெள்ளை மாருதி காரை எடுத்துக்கிட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ணான். நான் நைஸாக நடந்து போய் அவன் காரில் மைக்ரோஃபோன் ஒட்டி வச்சுட்டு என் வண்டியில் உட்காந்துட்டேன். கிழவு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வேல் வந்தான். அவங்க 2 பேரும் பேசினதை நான் க்ளீனாக கேட்டதோட ரெக்கார்டும் பண்ணேன். கால்குலேட்டர் மினி ரிவால்வரை டிசைன் பண்ணி இந்த பாபு அவனுக்கு கொடுத்துருக்கான் கூலிக்கு. அவங்க பேசிக்கிட்டதில் கடைசியாக 2 பயங்கரமான தகவல்கள் வேல் சொன்னான். என்ன அது? ஒன்று, நாங்கள் கொலை செய்ய போகிறது கேத்ரின் இல்லை லாவண்யாவேன்னு சொன்னான். 2, இதில் முதல்ல மேடைக்கு பக்கத்துலேருந்து செயல்பட போகிறது என் பார்ட்னரு காதலியுமான சரண்யான்னு சொன்னான். அப்புறம் வேல் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு போனான். அவன் தங்கி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போலீஸோட போய் அரெஸ்ட் பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு நான் ஃபாலோ செஞ்சேன். ஆனால் ஒரு சிக்னலில் ஆட்டோ என் பார்வையிலேருந்து தப்பிச்சு நழுவி போயிடுச்சு. நேராக நியூட்டன் கிட்ட போய் டேப் பண்ணினதை போட்டு காட்டினேன். கலந்து யோசனை பண்ணினோம், இப்போது சரண்யாவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவள் நெஞ்செழுத்தத்தோட தான் காதலன் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. தவிர இவங்களுக்கு பணம் கொடுத்து கொலை செய்ய சொன்னது யாருன்னு தெரிஞ்சாகணும். முதல்ல சரண்யா சயனை தடவின ஊசியை ரிலீஸ் பண்ணுவா லாவண்யாவை குறி வச்சு. அது தவறினா வேல் செயல்படுவான். அதுதான் அவங்க திட்டம். அதனால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து லாவண்யாவை பார்த்து எல்லாம் சொன்னோம். கேசட்டை கேத்ரின்கிட்ட கொடுத்து லாவண்யா வாங்குகிற சமயத்தில் என்னை முதல் வரிசையில் பார்க்கணும். நான் தலையசைப்பேன். உடனே ஆன்னு அலறி விழணும். சரண்யாவோட குறி தவறலைன்னு நினச்சி வேல் செயல்பட மாட்டான். இதுக்குள்ளே கண்ட்ரோல் ரூம் டிவி மூலமாக ஒவ்வொரு மூஞ்சையும் பார்த்து வேலை பிடிச்சிடவும் திட்டம் போட்டோம். இவ்வளவு நடந்திருக்கா? இன்னும் இருக்குது சுசி. காலையில் ஏர்போர்ட்டில் எல்லோரும் கூடினமே. அப்போது சரண்யா தான் கைப்பையை உங்ககிட்ட கொடுத்துட்டு டாய்லெட் ரூம் போயிட்டு வந்தாலே. அப்போது அந்த கைப்பை அழகாக இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட நான் வாங்கினேன் இல்லையா? தனியாக போய் அதுக்குள்ளே இருந்த கால்குலேட்டர் ஆயுதத்துக்குள்ளே இருந்த ஊசியை வெளியில் எடுத்துட்டோம். அது கடைசியாக எய்ம் பண்ணி சுட்டப்போ வெறும் சத்தம் தான் வந்தது. ஊசி எதுவும் ரிலீஸ் ஆகலை. அவளோட கை மூமெண்ட்டு பார்த்து நான் தலையசைச்சு சிக்னல் தர லாவண்யா ட்ராமா பண்ணிட்டா. சரண்யா நாம் தான் சுட்டோன்னு நழுவிட்டா. போலீஸ் வீடியோ கேமரா மூலமாக கவனிக்கிறதால வேல் ஹால் உள்ளேயே வராமல் வெளியில் தயாராக காரில் வெயிட் பண்ணியிருக்கான். அவனை தேடி சரண்யாவை போக விட்டு அப்புறம் மடக்கியாச்சு. எல்லாம் சரி, லாவண்யாவை கொல்ல சொன்னது யாரு? ஏன் இப்போ தெரிஞ்சிடும் என்ற பரத் டெலிஃபோன் எடுத்து நியூட்டனை தொடர்பு கொண்டான். நியூட்டன் சொன்னார், அவன் பேர் மலையப்பன், ஒரு சினிமா தயாரிப்பாளர். அவர் தயாரித்த ஒரு படத்தில் நடிக்க 4 லட்சம் பணம் வாங்கிட்டு லாவண்யா சரியாக கால்ஷீட் தராமல் இழுத்தடிச்சதால் படம் முடியலையாம். அதில் 45 லட்சம் நஷ்டத்தில் ஆத்திரப்பட்ட அவர் அவளை தீர்த்திடணும் முடிவு பண்ணி வேலை நியமிச்சிருக்காரு. அதை சுசிலாவிடம் சொன்ன பரத், சுசி, எனக்கும் சிங்கப்பூருக்கு உடனே வரணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது? சரி, கமான், 1 டஜன் ஆரம்பி என்றான். சுசீலா, இது அழுகுனி ஆட்டம் என்றார். சரி அழுவாத, நியாயமாக சபாஷ் பரத்னு தான் சொல்லணும். உனக்காக விட்டு கொடுத்துட்டேன். இந்த கதைக்கு டைட்டில் மட்டும் சபாஷ் சுசீலானே இருக்கட்டும் என்ற பரத் அவளை அணைத்து கொண்டு அட்லீஸ்ட் 1/2 டஜன் என்றான். இல்லையா, 1/4 டஜன் என்றான். அதுவும் இல்லையா, 1 என்றான். அவள் உதடுகளை நோக்கி குனிந்தான். சுசிலா விலகவில்லை. முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே நன்றி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட சேனலோ அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸோ நம்மளோட சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.